நன்மையான வார்த்தைகளை கூறுதல், நன்றி கூறுதல். ஒரு துன்பத்திலேயோ ஏதோ ஒன்று இருக்கும்போது அது உதவி செய்கிறது என்னுடைய கடமையாகிறது. ஆனால் அதுக்காக நீங்கள் நன்மையை தான் நீங்கள் எனக்கு செய்யணும், திருப்பி செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கக்கூடாதே தவிர, நீங்கள் மேன்மையான உணர்வுகளில் வலுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கடமையாகிறது. பற்றிய துன்பங்கள் உங்களை தீண்டாமல் இருப்பது மறைவான வருமானம். விபத்துக்கள் இவையெல்லாம் தீண்டாமல் இருப்பது மறைவான வருமானம். நேரடியான வருமானம் உழைப்புக்கேற்ற கூலி. நீங்கள் விரும்புங்க, விரும்பாமல் போங்க. ஆனால் கேட்டு உதவி வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லதை மட்டும்தான் உங்களுக்கு செய்யணும். விசுவாசமாக இருக்கணும். உங்களுக்கு பிரார்த்தனை என்பது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தேவைகளை தெளிவாக சொல்லிக்கொள்வது. ஆனால் அந்த தேவை நிறைவேறுவதற்கான ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அந்த வேலையை சரியாக பயன்படுத்தணும். அது என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களை சோதிக்கும் பொருட்டு, உங்களுடைய உயர்வின் பொருட்டு நீங்கள் அதிகம் வேலை வாங்கப்படலாம், வேலை பளு அதிகமாக்கப்படலாம், உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படலாம், உங்களுடைய நேர்மை சோதிக்கப்படலாம். எந்த அளவிலேனும் நீங்கள் சோதிக்கப்பட்டு நீங்கள் உங்களை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது. அது அழுத்தம் அல்ல. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக சோதிக்கப்படுவீர்கள். இறைவனிடத்திலிருந்து பதவிகள் உயரும். அர்ப்பணிப்போடு, நிதானத்தோடு, சரியான பார்வையோடு, சரியான நேரத்தில் செய்யப்படுகின்ற வேலை உங்களுக்கு சரியான வாழ்க்கையை தரும், கூலியை தரும். ஆகவே மன அமைதியை பெற்றுக்கொண்டவன் மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். நல்ல பேச்சை பேசுகிறது, பொறுத்துக்கொள்வது, அமைதியாக இருப்பது, எதிர்வாதம் செய்யாதிருப்பது, தன்னுடைய கருத்தை மெதுவாக எடுத்துரைக்க முனைவது, நேரம் கிடைக்கும் வரை காத்திருப்பது உங்களுடைய மரியாதையை காப்பாற்று. சுயமரியாதை. எனக்கு மரியாதை கொடுக்கணுன்னா எங்கே இருக்குது கொடுக்கறதுக்கு? மரியாதை எப்பொழுதும் கொடுக்கப்படுவதல்ல. அது தன்னிடம் உள்ள மாண்புகள், தாங்களே வைத்திருக்கின்ற ஒரு அருமையான பண்புகள், நேர்பண்புகள், உயர்வான வழிகள். இதுக்கு பேர் தான் சுயமரியாதை. உனக்கு தகாது நடக்குதுன்னா இறைவன்ட்டு ஒப்படைச்சிரு. உன்னோட ஈகம் முன்னாடி நின்று எனக்கே அப்படி நடந்ததுன்னா உனக்கு தானே நடந்துருக்குது. எனக்கே அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா உலகத்தில் எல்லோரும் பூரியும் பொங்கலும் தின்னுட்டு சுகமாக படுத்துங்கிற மாதிரி எனக்கு மட்டும் என் வீடு இருக்குது, எனக்கு மட்டும் என் நிலம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பணம் இருக்குது நீ கேட்குறியா? துன்பங்கள் வரும்பொழுது உன்னை பதப்படுத்துவதற்காக, பண்பில் உயர்த்துவதற்காக வருகிறது. உன்னை நேர்படுத்திக் கொள்வதற்காக வருகிறது. உன்னுடைய அவமானங்கள் உன்னை சீர்படுத்துகிறது. நீ மழை வரும்போது மழையை வரவேற்றுக் கொள்ளுங்கள். காற்று வரும்போது காற்றை அனுபவியுங்கள். உங்களுடைய சம்பாதனைகளை எல்லாம் நீங்கள் இருப்பவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் வாரி இறைத்திருக்கிறான், அதை வசைப்படாதீர்கள். வேலையை ஒழுங்காக செய்யுன்றது கற்றுக்கணும். நன்மைகள் வெளிப்படும். நன்மையானதை பேசு, நல்லதை நினை, நல்லதே நடக்கும். இப்போ சுயமரியாதை என்பதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னிடம் இருக்கின்ற ஒரு உயர்ந்த வஸ்து உன்னுடைய மரியாதை மட்டும்தான். இந்த மரியாதை என்பது உன்னுடைய நல்வொழுக்கம், உன்னுடைய நற்பண்பு, உன்னுடைய நற்சிந்தனை, உன்னுடைய நற்காரியங்கள், நல்ல பேச்சு, அன்பு, இதெல்லாம் உன்னுடைய மரியாதை. எதுவும் இங்கே இறைவனை தவிர ஒன்றும் இல்லைன்னு அறிவது வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுதான் சாப்பாடு, துணிமணி, வீடு, வாசல்லாம் இந்த வாழ்க்கையை இறைவனம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடை தவிர இதில் ஒரு மானம், மரியாதை, குட்டிச்சவர் எதுவுமே கிடையாது. உன்னுடைய பரிசு உன் இறைவனிடத்திலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உன்னுடைய பொறுமையினுடைய அடையாளம். ஐயா வணக்கம். நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம் ஐயா. நன்றியாக இருக்கிறது. ஒருத்தர் கேட்டு உதவி செய்தால் அவர் கட்டாயம் நன்றியாக இருக்கணும்னு உதவி செய்தவர் கேட்கலாம். இல்லை நம்மளே அவருக்கு எதையோ கொடுத்துட்டா நம்ம அவர்கிட்ட நன்றி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவரை ஒரு பொருளை கேட்டு பெற்றோம் அப்படின்ற நன்றியோட தானாக கிடைச்ச உதவிக்கு அதை விட அதிகமாக நன்றியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நன்றி உணர்வு அப்படின்னா அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட், அதை முழுமையாக அனுபவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நமக்கு கிடைச்ச இந்த உலகத்தை முழுமையாக அனுபவிக்கும் போது இறைவனுக்கு போயிடுது. மனிதனுக்கு மனிதன் நன்றியாக இருக்கிறதுனா எப்படி? அதுக்கான எந்த கைட்லைன்ஸும் எதுவுமே நம்மளுக்கு புகட்டப்படலை. ஆனால் பொதுவாக நம்ம
காலங்களை பார்க்கும்போது இவர் எனக்கு நன்றியாக இல்லை, நன்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நன்றியாக இருக்கிறதுன்னு யாருமே மனுஷனுக்கும் நன்றியாக இருக்கிறதுன்னு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. மனிதனுக்கு எப்படி நன்றியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனையோ. ஐயா வணக்கம். இப்போது இறைவரிடத்தில் நம்ம பிரார்த்தனையை வைக்கணுமா இல்லை வேண்டுதலை வைக்கணுமா? ஆனால் நம்ம விருப்பங்கள் எல்லாமே தேவையாக இருக்குது, அந்த தேவை தான் விருப்பங்களாகவும் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்க அது நடக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிரார்த்தனைக்கும் இந்த வேண்டுதலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அது வேண்டுதல் எப்போ வைக்கணும், பிரார்த்தனையை எப்போ வைக்கணும்? நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் நல்லது, நன்மையானது. நன்மையான உணர்வுகளில், நல்ல உணர்வுகளில் வலுப்பது நன்றி தெரிவித்தல். நன்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நல்லவற்றை செய்தல், நன்றியை வெளிப்படுத்துதல், நன்றி கூறுதல். நன்மையான வார்த்தைகளை கூறுதல், நன்றி கூறுதல். நன்றின்ற பொருளுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிங்கன்னா அது விளங்காது. இப்போ ஒரு விஷயத்தை நானாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நானாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னும்போது உங்களோட மீது இறக்கப்பட்டோ இல்லை உங்கள் தேவைகள் அறிந்தோ நீங்கள் வலிந்து கேட்காத பொழுது, தேவைகளில் இருக்கும் பொழுது, அது எனக்கு உணர்வு நிலைக்கு வந்த பிறகு என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்கிட்ட நன்மையான வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும், நல்லது தான் செய்யணும் அப்படி எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது நல்லது கிடையாது. நான் எதிர்பார்த்ததோடு நீங்கள் நன்மையாக பேசுவீங்க, நல்லது செய்வீங்க, நல்லா நடந்துப்பீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதான எதிர்பார்ப்பு மனநிலையோடு உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளில் நன்றியை வெளிப்படுத்துதல் உங்களுடைய கடப்பாடாகிறது. நன்றியை வெளிப்படுத்தணும். நன்மையான வார்த்தைகளை கேட்காத பொழுதே நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம வலிந்து கேட்கலை, அவங்களே செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற மனநிலையோடு மிகுந்த நன்மையான வார்த்தைகளை கூறுதல், நன்மைகளை செய்தல் உங்களுடைய கடமையாகிறது. மனிதனுக்கு மனிதன் நன்மைகளை செய்தலும் நன்றியோடு இருத்தல் என்றால் நல்ல வார்த்தைகளை பேசுதலும், இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதலும், நன்மையானவற்றில் தன்னுடைய வெளிப்பாடுகளை காட்டுதலும் நன்றி கொண்டார்கள். அவ்வளோதான். ஒரு தேவையின் மீது நீங்கள் இருக்கும்பொழுது வலிந்து உங்களுக்கு ஒரு உதவி சேருமானால், நீங்கள் கேட்காமலே சேருமானால், நீங்கள் உடனடியாக மென்மையான உணர்வுகளில் நிலைப்பட வேண்டும். அது நன்றி உணர்வு. அதை கொடுக்குறவங்க எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் எனக்கு நன்மையானதை பேசணுன்னு எதிர்பார்ப்போடு கொடுக்கறதில்ல. கொடுக்கணுன்றது என்னுடைய கடமை. நீங்கள் தேவையில் இருக்கிறீங்க, ஒரு துன்பத்திலேயோ ஏதோ ஒன்று இருக்கும்போது அது உதவி செய்கிறது என்னுடைய கடமையாகிறது. ஆனால் அதுக்காக நீங்கள் நன்மையை தான் நீங்கள் எனக்கு செய்யணும், திருப்பி செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கக்கூடாதே தவிர, நீங்கள் மேன்மையான உணர்வுகளில் வலுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கடமையாகிறது. அதே போல் நீங்கள் வலிந்து ஒரு உதவியை கேட்கும் பொழுது, கொடுக்குற இடத்துல கொடுக்காதவங்கிட்ட போய் வலிந்து ஒரு உதவியை கேட்டு வாங்குறீங்கன்னா, நீங்கள் விரும்பாமலோ நன்மையான உணர்வுகளில் நீங்கள் வலுப்பட வேண்டும். நன்மைகளை தான் செய்யணும். நன்றி கடன் என்பது அதுதான். கடன் பெற்றிருக்கிறீங்க, அந்த கடமை உங்களுடையதாகிறது. நன்மையான வார்த்தைகளை நீங்கள் வலிந்து உதவி கேட்டு வாங்கினதுனால நீங்கள் நன்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தியே தீர வேண்டும் என்பது உங்கள் மீது கட்டாயமாகிறது. நீங்கள் கேட்டு வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு நல்லா சுகப்பட்டுட்டு நீங்கள் எதிராக நிற்க முடியாது. ஒரு உதவி வாங்கிட்டோம்னா நம்ம கைகட்டி சேவகம் செய்யணும். கேட்டு வாங்குகிறோம்ல, அதுபோல் இறைவன் நமக்கு நிறைய படைத்தளித்திருக்கிறான். பேரீச்சைகளை, மாதுளைகளை, காற்றை, வானத்தை, இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கூற மாட்டீர்களா அப்படின்னா,
நீங்கள் நன்மையான உணர்வுகளில் அனுபவிக்கிறீங்க. அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் இஸ் கிராட்டிடியூட். நன்றி உணர்வு என்பது முழுதாக அனுபவிக்கிறது. நன்மையான உணர்வுகளில் வெளிப்பட மாட்டீர்களா அப்படின்னு தான் அதுக்கு பொருள். நன்மைகளை செய்ய மாட்டீர்களா, நன்மையான உணர்வுகளில் வெளிப்பட மாட்டீர்களா, நன்மை உணர்வுகள் வலுப்படாதா, நீங்கள் நன்றி கூற மாட்டீர்களா அப்படின்னு இருக்குது. இப்போ இவ்வளவும் இருக்கும் பொழுது தேவை அறிந்து நன்மைகளை மனதில் கை கொள்ளும் பொழுது, நன்மையான உணர்வுகளை வலுத்திருக்கும் பொழுது, இன்னும் உங்களுடைய தேவைகள் தானே நிறைவேறக்கூடியதாக இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது நன்மையான உணர்வுகளில் வலுப்பட வேண்டியதுதான். நன்மைகளை பகிர்ந்தளித்தல், நன்மைகளை பங்கிட்டு கொள்ளுதல், நன்மையான வார்த்தைகளை பேசுதல், நற்பண்புகளை நிலைத்திருத்தல், இது செய்தால் போதுமானது. பொறுமையின் மீது, இரக்கத்தின் மீது, பணிவின் மீது, அடக்கத்தின் மீது, அன்பின் மீது, ஒழுக்கத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய உலக தேவைகள் தானாகவே நிறைவேறுகின்றன. நீங்கள் அதற்கேற்றவாறு வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பை தருகிறீர்கள், அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். மறைவான வருமானங்களையும் அடிபடுதல், சண்டையிடுதல், சண்டை பற்றிய துன்பங்கள் உங்களை தீண்டாமல் இருப்பது மறைவான வருமானம். விபத்துக்கள் இவையெல்லாம் தீண்டாமல் இருப்பது மறைவான வருமானம். நேரடியான வருமானம் உழைப்புக்கேற்ற கூலி. ஆகவே நீங்கள் நன்மைகளில் வலுத்திருக்கும் பொழுதெல்லாம் உழைப்பதற்கேற்ற உறுதியை உடம்பில் பெறுகிறீர்கள், மனதில் பெறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் தகுந்த வேலையை செய்கிறீர்கள். என்ன வாய்க்க பெற்றது, இந்த வாய்க்கப்பட்ட வேலையின் மீது உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். ஆகிய உலக சேமங்களை நான் பார்த்து கொள்கிறேன், உங்கள் உலக தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தேவ வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கின் மீது வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நற்பண்புகளை நிலைத்திருக்க வேண்டும், நன்மையானவற்றை செய்ய வேண்டும். நன்றி கூறுதல் என்றால் முழுமையாக அனுபவித்து நன்மைகளில் வெளிப்பட வேண்டும். நன்றி என்றால் நல்லது. தந்தை மகன் காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அந்த இடத்துல நன்றின்னா மகனுக்கு செய்ய வேண்டிய நல்லது, நல்லவை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நன்றி என்றது நீங்கள் வேறு பொருளில் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று, அதுக்குண்டான பொருளே பெரும்பாலானவருக்கு புரியாது. நன்றி நன்றின்றமே தவிர என்ன நன்றி, நன்மையில் வெளிப்படுதல் நன்றி. நன்றி என்றால் நல்லது. நன்று என்பதனுடைய ஈறுகட்ட நிலை நன்றி. நன்று என்பதனுடைய இன்னொரு பதம். அப்படி பொருள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அப்போ உங்களுக்கு கேட்காமலே உதவிகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த நன்றி உணர்வுடையவர்களாக, நன்மைகளை வெளிப்படுவர்களாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கட்டாயமாகிறது. கேட்டு பெறும் பொழுது நீங்கள் விரும்பியே விரும்பாமலோ நல்லவைகளை மட்டும்தான் பேச வேண்டும். நீங்கள் விரும்புங்க, விரும்பாமல் போங்க. ஆனால் கேட்டு உதவி வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லதை மட்டும்தான் அவங்களுக்கு செய்யணும், விசுவாசமாக இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் அவர் தானே படைத்து அழைத்திருக்கிறார், ஏராளம் படைத்து கொடுத்துருக்கிறார். அதில் நீங்கள் நன்மையான உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். பிரார்த்தனை செய்து கேட்டிங்கன்னா, கிடைச்சதுன்னா கட்டாயமாக நீங்கள் நன்மைகளில் வலுப்பட வேண்டும். நன்மையை மட்டும்தான் செய்யணும். மாறி செஞ்சீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வேதனைக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள். பிரார்த்தனை என்பது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தேவைகளை தெளிவாக சொல்லிக்கொள்வது. பிரார்த்தனை என்பது உங்களுக்கு தேவைகள் என்ன இருக்கிறதோ அதை உங்களுக்குள்ளாக தெளிவாக நீங்களே சொல்லிக்கொள்வது. உங்களுக்கே தெரியணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. அதன் பேர் பிரார்த்தனை. வேண்டுதல் என்பதும் உங்களுக்கு வேண்டியவற்றை உங்களுக்குள் தெளிவாக சொல்லிக்கொள்வது வேண்டுதல். வேண்டுதலும் பிரார்த்தனையும் வேறு வேறு கிடையாது. வேண்டுதலும் பிரார்த்தனையும் வேறு வேறு கிடையாது. பிரார்த்தனை என்பது தேவைகளின் மீது நீங்கள் நிற்கும் பொழுது அந்த தேவைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வது. அதன் பொருட்டு நீங்கள் சமர்ப்பிப்பது, இறைவனிடம் சமர்ப்பிப்பது, விண்ணப்பம் செய்வது. இவையெல்லாம் என்னுடைய தேவையாக இருக்கிறது. நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நான் உன்னை வணங்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு அறிந்து தெளிந்து கொள்வது. அப்போ ஒரு தேவையின் மீது இருக்கிறவன் தேவை அறியாமல் இருப்பது தான் இங்கே நரகம். ஒரு தேவையின் மீது இருக்கிறவன் தன் தேவை அறியாது இருப்பது நரகம். தேவை அறிந்திருப்பது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். ஏன்னா தேவை அறிந்தவன் நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்வான். அவன் சோனபதிகளில் புகுத்தப்படுவான். சோனபதிகளில் புகுத்தப்படுவான். தேவை அறியாது இருப்பவன் நரகவாதி. தன் தேவை அலட்சியம் செய்வனோட அநியாயக்காரன் யார்? அவன் அநியாயக்காரன். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதில்ல,
கேள்வி கேட்குறீங்க, பிரார்த்தனை செய்கிறீங்க. என்ன பிரார்த்தனை செய்கிறீங்க? உங்கள் தேவைகளின் மீது விருப்பத்தை ஆக்கி அதை விருப்பத்தோடு பிரார்த்தனை செய்வீங்க, விண்ணப்பம் செய்வீங்க, சமர்ப்பணம் செய்வீங்க, இறைவன்கிட்ட ஒப்படைப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய தேவையாக இருக்கிறது. அந்த தேவை நிறைவேறும் பொருட்டு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறான் இல்லை? இப்போ ஒரு வேலை இருக்குது, அதில் பெரும்பாலான தேவைகள் உங்களுக்கு வீடு, சாப்பாடு, துணிமணி, மற்ற செலவுகளுக்கான தேவைகள் நிறைவேறுது. இந்த வேலையை நீங்கள் அலட்சியம் செய்தீங்கன்னா நீங்கள் அநியாயக்காரனாக மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கள்ல, சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும்ல, சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும். அவங்க என்னென்ன உங்களுக்கு கடமையாக்கியிருக்காங்களோ அந்த கடமைகளை பணிவோடு செய்யணும். வீண் வம்பு வளர்க்குறது, புறம் பேசுறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் சொல்லி மூட்டி விடுறது, சண்டையை கிளப்புறது, இல்லைன்னா தகாத விஷயங்களை செய்கிறது, கண்ணிய குறைவாக நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தீமைகளை விளைவிக்கும் இல்லையா? தீமைகளை விளைவிக்கும். அப்போ தேவையை நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள். நேரத்தை கடத்துவது, வாழாவிருப்பது, வேலையை சரியான நேரத்தில் செய்யாமல் இருப்பது, பொய் சொல்வது, இது எல்லாம் உங்களுடைய தேவையை நீங்கள் அலட்சியம் செய்வது. வேலைக்கு போயிட்டு பொய்யா சொல்லிட்டு திரியிறது, இல்லை ஊர்வம் வளர்க்குறது, இல்லைன்னா புறம் பேசுறது, இல்லைன்னா எங்கேயாவது பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு எங்கன்னா சும்மா நேரத்தை கடத்துறது, யாராவது கேட்டால் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்கிறது, இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் வேலையை மட்டும் அலட்சியம் செய்யலை, உங்களுடைய தேவைகளை அலட்சியம் செய்கிறீர்கள். நீங்கள் தேவையின் மீது பிடிக்கப்படுவீர்கள். அப்படி சரியாக பணியாற்றாது நீங்கள் பெறுகின்ற ஊதியம் உங்களுக்கு பயன்படாது. அப்போ தேவையின் மீது நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். தேவையின் மீது இருக்கணும்னா அந்த தேவை நிறைவேறுவதற்கான ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அந்த வேலையை சரியாக பயன்படுத்தணும். அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களை சோதிக்கும் பொருட்டு, உங்களுடைய உயர்வின் பொருட்டு நீங்கள் அதிகம் வேலை வாங்கப்படலாம், வேலை பளு அதிகமாக்கப்படலாம், உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படலாம், உங்களுடைய நேர்மை சோதிக்கப்படலாம். எந்த அளவிலேனும் நீங்கள் சோதிக்கப்பட்டு நீங்கள் உங்களை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது. அது அழுத்தம் அல்ல. நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக சோதிக்கப்படுவீர்கள். இறைவனிடத்திலிருந்து பதவிகள் உயரும். அப்போது ஒரு வேலையின் மீது ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது, குறை சொல்லாத பொழுது, தூட்டாத பொழுது, அழுத்து கொள்ளாத பொழுது, நான் கடுமையாக உழைக்கிறேன் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளாத பொழுது நீங்கள் உங்களுடைய பதவிகளில் உயர்த்தப்படுகிறீர்கள் மறைவாக. ஆகவே நீங்கள் செய்கின்ற வேலையிலும் ஒரு ஊதியம் பெறுகிறீர்கள். மறைவான ஊதியம் ஏராளம் வருகிறது. உங்களுடைய மகிழ்ச்சி தானே பற்றி கொள்ளும். உங்களுடைய குடும்பம் சுகமாக இருக்கும். உங்கள் மனைவி உங்களிடம் நல்ல வார்த்தை பேசுவார்கள். உங்கள் குழந்தைகள் நேர் வழியில் செல்வார்கள். இதெல்லாம் மறைவான ஊதியம். இல்லைன்னா வேலைக்கு போய்ட்டு அங்கே தப்பாக சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் கண்ணாமண்ணான்னு பசங்க ஏதாவது செய்து வைக்கும், பொண்டாட்டி எதனா பேசும், இல்லை உறவுக்காரன் சண்டை போடுவான், ஏதாவது ஒரு குழப்பம் நிகழும். ஏன்னா நீங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள். இதெல்லாம் இருக்குதில்ல. அப்போ நன்றி உணர்வு என்பது கிடைத்ததற்கு நன்மைகளில் வெளிப்படுதல் நன்றி உணர்வு. ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அது நன்றியோடு வெளிப்படுத்தணும். எனக்கு வசதியாக இல்லை, எனக்கு வாய்ப்பாக இல்லை, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வேலை வேணும்னா போப்பா அப்படின்னு இன்னொரு ஆள் இருக்கிறான். ஆகிய தேவையை அலட்சியம் செய்பவன் அநியாயக்காரன். அந்த கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன் வாழ்க்கையில், அது பகவத்கீதையில் என்ன சொல்லுதுன்னா, உழைப்பே காமதேனுன்னு அப்படின்னா கிருஷ்ணன் சொல்லுது. கீதை சொல்கிறது உங்களுடைய உழைப்பு காமதேனு. 3ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் அது சொல்லப்படுது. காமதேனு, உங்கள் உழைப்பு தான் காமதேனு. நீங்கள் எவ்வாறு உழைக்கிறீர்கள், எவ்வாறு உங்களுடைய பங்களிப்பை உலகத்திற்காக தருகிறீர்களோ அது காமதேனுவாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கும் என்று கூறப்படுகிறது. இப்போது காமதேனு என்ற பசு வேண்டியதெல்லாம் வழங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காமதேனு என்ற பசு உழைப்பு தான். இந்த உழைப்பு என்பது அருவருப்பாகவும் ஆத்திரமாகவும் எரிச்சலோடு உழைக்கிறது இல்லை. அர்ப்பணிப்போடு, நிதானத்தோடு, சரியான பார்வையோடு, சரியான நேரத்தில் செய்யப்படுகின்ற வேலை உங்களுக்கு சரியான வாழ்க்கையை தரும், கூலியை தரும். நேரடியான கூலி கிடைக்கும், மறைவான கூலி ஏராளம் கிடைக்கும். நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களை இறைவன் சோனபதிகள் புகுத்துகிறான். ஆகவே நன்றி உணர்வு என்பது நீங்கள் விரும்பி கேட்பது வேலை. இன்றைக்கு போகிறீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க. நம்பி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சரியாக செய்யணுமா இல்லையா?
செய்யணும் தானே. நன்மைகளில் வெளிப்படணும்னு அர்த்தம். நன்றியோடு இருத்தல் என்பது நன்மைகளில் வெளிப்படுவது, நன்மையான காரியங்களை செய்வது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, நற்பண்புகளில் உயர்வது, தன்னுடைய ஆற்றலை, வலிமையை, திறமையை, அறிவை, ஒழுக்கத்தை இதை எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கும் பிறருக்குமான நற்காரியங்களின் மூலம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது. இது நன்றி உணர்வு. இப்போ இது செய்யலாமா வேணாமா? இப்போ நீங்களாம் அப்படி செய்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஆத்திரம் வருது. ஒரு வேலை இன்னொரு வேலை சொன்னா சும்மா வேலை சொல்லுங்கிறேன் அப்படின்னு. இதுவே இன்னும் முடிக்கல, அப்படியே கோபமாக வருது, உங்களுக்கு எரிச்சல் வருது. கண்ட நேரத்தில் எழுந்துக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் பஸ்ஸு பிடிச்சி எங்கேயாவது போய் லேட்டாக போய் நிற்கிறது, கேட்டால் 1000 பொய் சொல்கிறது, வேலையை ஒழுங்காக செய்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ தெரியாதவனுக்கு சரியாக வேலை செய்ய தெரியாது. பண்ணிட்டு காலையிலே சண்டை போடுவான், எழுந்தவொடனே சண்டை வந்துடும், குழந்தைங்க கூட போராட்டமாகிடும், அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. அப்படியே ஆஃபீஸ் போனான்னா அவன் என்ன ஆகும்? எந்த வேலைக்கு போனாலும் அவன் வேலையை கெடுத்துருவான்ல, குட்டிச்சோராகி விட்டுருவான்ல. அவன் நன்றியில் வெளிப்பட மாட்டான், நன்மைகளில் வெளிப்பட மாட்டான். ஆகவே மன அமைதியை பெற்றுக்கொண்டவன் மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். மன அமைதியை பெற்றுக்கொள்வது எவ்வாறு? நீ தேவை அறிந்திருக்க வேண்டும். உன்னுடைய தேவை எது, உன்னுடைய நிலைப்பாடு எது, நீ எங்கே இருக்கிறாய், யாரோடு இருக்கிறாய், என்ன தேவையோடு இருக்கிறாய், உன்னை என்ன அறிவோடு இருக்கிறாய், உனக்கு என்ன தெரியும், நீ எந்த வேலைக்கு லாய்க்கு, இதெல்லாம் உனக்கு தெரியணும். சும்மா எல்லாம் சொர்க்கம் வந்துடாது. சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தை நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் தானே உங்களை வேலை கொடுப்பாங்க, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒன்றுமே உதவா கரைக்கு எந்த நற்பண்புகளும் இல்லாதவன், நற்பேர் இல்லாதவன், அறிவு இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், இவெல்லாம் தீய செயல்களை செய்து வாழ்க்கையை நடத்துவான். இல்லை, தீய செயல்களை தான் செய்வான். சும்மா கிடைச்சதையே புறம் பேசுவான், கிடைச்சதையே பத்தலைன்னுவான், அங்கலாச்சுக்குவான், அருவருப்பாக பார்ப்பான், தன்னுடைய ஆற்றலை, வலிமையை எரிச்சலாகவும் கோபமாக வெளிப்படுத்துவான். இவெல்லாம் மனித கூட்டத்தை சேர்ந்தவனே இல்லை. இப்போ நன்றி உணர்வுனா நன்மைகளில் வெளிப்படுதல், அவ்வளோதான் அதுக்கு பொருள். புரியுதா உங்களுக்கு? அப்போ வாழ்க்கையை கூராய்வு செய்யணும், அகழ்வாய்வு செய்யணும். நெஞ்சத்தை பிளந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும், நீங்கள் யாருன்னு பார்க்கணும், என்ன தேவையில் இருக்கீங்கன்னு பார்க்கணும், உங்கள் தகுதி என்னன்னு பார்க்கணும், திறமை என்னன்னு பார்க்கணும், என்ன படிச்சிருக்க, நீ எதுக்கு லாய்க்கு, யார் உனக்கு வாய்ப்பு கொடுத்தா, நீ யார் கூட இருக்கிற, என்ன கற்றுக்கிற, என்ன பங்களிப்பு செய்கிற, இதெல்லாம் நீ யோசிக்கணும். ஒன்றுமே யோசிக்காமல் உனக்கு கோபம் மட்டும் வந்ததுன்னா தேவை அலட்சியம் செய்யணும். அநியாயக்காரன் யார்? அநியாயக்காரன்றான் இறைவன். உன் தேவையும் உனக்கு தெரியல, நீ என்னத்துக்கு வாழறேன்னு உனக்கு தெரியல. உன்னால் முடிஞ்சால் வானத்தை ஏறி பிளந்து போய் பாரு, வானத்தில் ஏறி சூரியன்கிட்டலாம் சந்திரன்கிட்டலாம் போய் சம்பாதிச்சுக்கோ, இல்லை பூமியை பிளந்து போய் பாரு, உன்னால் முடிஞ்சால் செய்துக்கோன்னு இறை வாக்கு இருக்குது. உன் தகுதிக்கு இறைவன் ஒரு இடத்த கொடுக்குறான், ஒரு வலிவை கொடுக்குறான், ஒரு திறமையை கொடுக்குறான், ஒரு அறிவை கொடுக்குறான், எல்லாமே இருக்குது. அதுக்கு நேர்மாறாக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடை நீங்களே குறைத்து கொள்கிறீர்கள், தேவையை அலட்சியம் செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அநியாயக்காரர்களாக அறியப்பட்டு நரகத்தில் புகுத்தப்படுகிறீர்கள். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு ஃபோன் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா மனக்குமுறல் தான், அழுத்தம்தான். நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்கள், அது முடியாது. சரி, அழுத்தப்படும் வரைக்கும் அழுத்தப்படுங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, மரியாதை இடத்துல நிற்காதீங்க, உங்கள் சுயமரியாதை இழந்துடாதீங்க. சுயமரியாதை என்பது உங்களுடைய சொந்தமாக நீங்கள் வைத்திருக்கின்ற மாண்புகள், பெரும் பண்புகள், நல் உணர்வுகள், நல் வாய்ப்புகள், இதெல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. அதை தான் நீங்கள் இழக்கக்கூடாது. நற்பண்புகளை இழந்துடக்கூடாதுன்னு அர்த்தம், நல்ல பேச்சை இழந்துடக்கூடாதுன்னு அர்த்தம், நன்மைகளை செய்வதில் இழந்துடக்கூடாது. சுயமரியாதை என்பது நீங்கள் ஏதோ கட்டி காப்பாற்றின உங்களுடைய எரிச்சல் கோபத்துக்கெல்லாம் சுயமரியாதையின் பேர் கிடையாது. உங்களுடைய நற்பண்புகள் இருக்குமானால் அது நீங்கள் இழந்துடாமல் பார்த்துக்கிறது சுயமரியாதை. அதை நீங்கள் பாதுகாத்துக்கணும். எப்பவுமே பிரச்சனை உங்களை எதுவும் பண்ணிட போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய ஈகோ, உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தும். என்னை அப்படி பேசக்கூடாது, என்னை இப்படி பேசக்கூடாது, என்கிட்ட இப்படி தான் சொல்லணும், என்கிட்ட அப்படி தான் நீ சொல்லணும், என்கிட்ட இப்படி சொல்லியிருந்தால் நான் செய்ய மாட்டேன்னா நீ அப்படி கடினமாக சொல்கிற, அதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. கடினமாக ஒருத்தருக்கு சொல்லும்பொழுது, ஏமா அந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு கடினமாக உங்களை சொல்லும்பொழுது உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் இழந்து விடாதிருப்பது உங்களுடைய சுயமரியாதை.
நல்ல பேச்சு பேசுகிறது, பொறுத்துக்கொள்வது, அமைதியாக இருப்பது, எதிர்வாதம் செய்யாது இருப்பது, தன்னுடைய கருத்தை மெதுவாக எடுத்துரைக்க முனைவது, நேரம் கிடைக்கும் வரை காத்திருப்பது உங்களுடைய மரியாதையை காப்பாற்று, சுயமரியாதை. எனக்கு மரியாதை கொடுக்கணுன்னா எங்கே இருக்குது கொடுக்கறதுக்கு? மரியாதை எப்பொழுதும் கொடுக்கப்படுவதல்ல, அது தன்னிடம் உள்ள மாண்புகள், தாங்களே வைத்திருக்கின்ற ஒரு அருமையான பண்புகள், நேர்பண்புகள், உயர்வான வழிகள். இதுக்கு பேர் தான் சுயமரியாதை. உங்களுக்கு மான மரியாதை நீங்கள் கட்டியம் வச்சுருக்க மான மரியாதைலாம் இங்கே இல்லவே இல்லை. உங்களுக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. என்ன மரியாதை இருக்குது உனக்கு? நீ வச்சுக்கிற காசு உனக்கு மரியாதையா? வீடு உனக்கு மரியாதையா? நீ படிச்சிருக்கிறதுக்கு மரியாதையா? மரியாதையாக இருந்தால் அது மற்றவங்களை எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி செய்ய. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுன்னா என்ன மரியாதை உனக்கு இருக்குது? உனக்குள்ள மரியாதை உன்னுடைய நற்பண்புகள் தான், உன்னுடைய அடக்கம் தான், உன்னுடைய தன்னடக்கம் தான். அடக்கம் அமருள் வைக்கும். அந்த அடக்கம், தன்னறிவு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, அன்பு, நயமான பேச்சு, பணிந்திருத்தல், இதுதானே சுயமரியாதை. உன்னுடைய சுயமரியாதை என்பது எவ்வளோ தான். நீயே கட்டி வச்சுக்கிற மான மரியாதைன்றதெல்லாம் எங்கே இருக்குது? அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தால் நீ ஏன் அப்படி இருக்கிற? உன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்ணமாக நிறைவேறிடுமே. அப்போ நற்பண்புகளில் வளரும் பொழுது, நற்பண்புகள் நிலைத்திருக்கும் போது, நம்பிக்கை கொண்ட நற்செயல்களை செய்யும்போது நீங்கள் சுவனபதிகள் புகுத்தப்படுகிறீர்கள்னு இறைவாக்கு இருக்குது. எங்கே உனக்கு சுவனபதி இருக்குது? உனக்கு எங்கே சுவனபதி இருக்குது? நீ நற்பண்புகள் நிலைக்கவே இல்லை, நம்பிக்கை கொள்ளவே இல்லை, நல்ல செயல் செய்யவே இல்லைன்னு தானே பொருள். அப்போ உனக்கு வேதனையும் துன்பமும் அவமானமும் உனக்கு நேருதுன்னா நீ திருந்தணும் தானே பொருள். நீ சரியாகணும் தானே பொருள். அதெல்லாம் விட்டுட்டு எனக்குன்னு ஒரு மரியாதை இடத்துல நிற்க மாட்டேன்னா போய் தொலை. எங்கே வேணாலும் போய் மரியாதையை காப்பாற்றிக்கோ. உன் மரியாதையை காப்பாற்றிக்கணும் என்ன அர்த்தம்? உன்னுடைய நற்பண்புகளை இழந்துடாதுன்னு தானே அர்த்தம். நல்ல பேச்சை இழந்துடாது, நயமாக பேசி, அன்பாக இரு, பணிவாக சொல்லு, நல்ல சொல்லு தானே அர்த்தம். உனக்கு ஆத்திரம் வந்துடுச்சுன்னு, வெறி வந்துடுச்சுன்னு ஏதோ ஒன்று பேசுவேன், எடுத்தறிஞ்சு பேசுவேன், உன்னுடைய கோபத்தெல்லாம் குமுறலாம் கொட்டுவேன், பெரியவங்களுக்கு தெரியாமல் பேசுவேன். எப்படி உனக்கு நன்றி நான் தெரியுதா? நன்மைகளில் முந்துவது நன்றி, தன்னடக்கம் என்பது நன்றி, தன் அறிவு என்பது நன்றி, தன் ஒழுக்கம் என்பது நன்றி, நன்மைகளில் வெளிப்படுவது நன்றி. அவ்வளோதானே? அப்படி இருக்கும்போது உனக்கு மான மரியாதை எனக்கு அப்படி இருக்கு. ரொம்ப அறிஞ்சவங்க கூட சொல்கிறாங்க, மரியாதை இடத்துல நிற்காத, உன்னை அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க, அவங்க சுரண்டிடுவாங்க. அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை. அறியாத மக்களை நிறைய பேர் சுரண்டாங்கன்னு சொன்னால், அந்த சுரண்டப்படும் பொழுது நன்றி உணர்வுகளில் அவன் வலுத்திருந்தால் அவன் விடுதலை தானே நிகழ்ந்துடும். தன் நிலை அறிபவன் விடுதலை அடைந்து விடுவான். தன் நிலை அறியாதவன் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கணும். விடுதலை கொடுக்குறது யார் இருக்கிறாங்க? விடுதலை என்பது நீ வென்றெடுப்பது, இன்னொருத்தன் கொடுக்கறதில்ல. நீ விடுதலை என்ற காரியத்தை செய்யணும். எதெல்லாம் விட்டணுமோ அதெல்லாம் விட்டுட்டா உன்னுடைய விடுதலை சாத்தியமாகிறது. எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுடு. தன்னிலை தாழ்ந்தக்கால் தன்னிலை தாழாமையும், தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படணும். தன்னிலை தாழ்ந்திருக்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிலை தாழ்ந்ததே தெரியலன்னு என்ன பண்ணுறது? கேடான செயல்களை செய்கிறது, எரிச்சலான செயல்களை செய்கிறது, மனிதர்கிட்ட மாண்பு இல்லாமல் பேசுகிறது, ஊர்க்கதை அளக்கிறது, வம்பு இழுக்கிறது, ஒன்று சொன்னால் 1000 பேசுறது, தொடர்ச்சியாக பேசுறது, நெடுக பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குன்னா எப்படி இருக்கும் உனக்கு? உனக்கு நல்லதே பேச தெரியல, நல்லதுக்கு எதுக்கு நெடுக பேசணும்? ஆத்திரம் கோபம் வரும்போது நல்லதை பேசணும்னு. உனக்கு ஏன் ஆத்திரம் கோபம் வருது? நீ தான் கேட்டுக்கணும். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னை காப்பாற்றினா உனக்கு வர கோபத்தை நீ காப்பாற்றிக்கோ, வெளியே விடாது. உனக்கு கோபம் வரதே தப்பு. எதுக்கு வருது? உன்னுடைய ஈகோ தானே கோபமாகுது. நீ அப்படியே பெரிய அப்பாட்டக்காரன் தான், நீ போய் தனியாக பழச்சிக்க வேண்டியதானே. எவனையும் நம்பாத, எவன் கூடயும் இருக்காத, எவன் கூடயும் பேசாத, மூஞ்சி திருப்பிக்கோ, வானத்தில் ஏறு, வில்லா வலை, மழையை வர வச்சு பயிர் வச்சுக்கோ, நீயே வச்சு சம்பாதி சாப்பிட்டுக்கோ. யார் உன்னை தடுக்கிறா? யார் உன்னை தடுக்கிறா? உனக்கு எங்கே மான மரியாதைலாம் இருக்குது? தேவையின் மீது தெளிவாக இருப்பவன் அழகிய வாழ்க்கை வாழ்கிறான்.
தேவை தெரியாதவன் திண்டாடுகிறான், அருவருப்பாக பேசுகிறான். அவனுடைய நிலைப்பாடு புரியல, தன்னுடைய தகுதியே தெரியல, தான் எதுக்கு லாய்க்குன்னே தெரில, நம்ம என்னத்துக்கு பயன்படுவோன்றது அவனுக்கு தெரில. ஒரு வேலை கிடச்ச உடனே அந்த வேலையை மதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய உலக வாழ்க்கையினுடைய வாய்ப்பு இந்த இடத்துலன்னா இன்னொரு இடம், சரி போய் தொலைன்னு எல்லோரும் அப்படி சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? எல்லோரும் ஏன்னா உலகம் அடுத்தடுத்த ஆட்களை தயார் பண்ணின்னு இருக்கும். நீ இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொருத்தனை ஃபில்அப் பண்ணிடும். அப்போ உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும். மனுஷங்கிட்ட எனக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, என்ன மரியாதையாக நீ நடத்தணும். எதுக்கு நீ மரியாதை நடத்தணும்? நீ மரியாதையாக நீ நல்ல பேச்சு பேசுனா உன்னை எவன் கெட்ட பேச்சு பேச போகிறான்? நீ நல்லதை பேசுனா உன்னை எவன் கெட்ட பேச்சு பேச போகிறான்? உன்னை சரியாக ஏதோ தவறான வார்த்தையாம்பா. என்ன ஒருத்தர் இருந்தார், அவரை வா போன்னு சொன்னால் கோவம் வந்துடும். வாங்க அப்படின்னு சொல்லணும், தெரியாமல் சின்ன பையன்தான். வான்னு சொன்னால் கோவம் வந்துடும். நான் வான்னு கூப்பிட்றேன், வான்ற அளவுக்கு தான் நீ இருக்கிற. நீ வாங்கன்னு கூப்பிடுன்னா நீ வாங்கன்ற அளவுக்கு நீ வரலையே. நீ எப்போ நீ கொடுக்குற இடத்துக்கு வரையோ அப்போ தான் நீ வாங்க. இல்லைன்னா நீ கொடுக்குறது வாங்க தெரியாத இருக்கும்போது உன்னை வாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? வாங்குகிற இடத்துல இருக்கும்போது தான் வாங்கன்னு கூப்பிடணும். போங்க, என்ன மரியாதை உங்களுக்கு தேவைப்படுது? அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுயமரியாதை என்பது உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கின்ற, காப்பாற்றி வைத்திருக்கின்ற, இழந்துவிட முடியாத நற்பண்புகள். அதான சுயமரியாதை. உன்னுடைய சுயம் மரியாதையாக இருக்கணும்னா இந்த ஒழுக்கத்தை நீ நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா நீ மரியாதை நடத்தணும், என்கிட்ட ஒழுங்காக பேசணும். ஏன் உங்கள்கிட்ட ஒழுங்காக பேசணும்? நீ பேச, நான் பேசுகிறேன். மனிதர்கள் பாறைகளை போன்றவர்கள், என்ன சொல்கிறீர்களோ அதை எதிரொலித்து விடுவார்கள். இல்லை, இப்போ நன்றி உணர்வுனா என்னது? உன்னுடைய நற்பண்புகளில் நீ வெளிப்படுவது தானே. உனக்கு ஏன் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? எத்தனை தடவை தான் எல்லா பெரியவங்க சொல்கிறாங்க, பொறுமையாக இரு, பொறுமையாக இருந்து பாருங்க கொஞ்ச நேரம், தன்னடக்கமாக இரு. ஆத்திரம் அப்படியே கோவம் கொந்தளிக்குது உனக்கு, எது கோவம் வருதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. மதிக்கட்டவன் ஆத்திரப்படுறான், அருவருப்பாக பேசுகிறான், அங்கலாய்க்கிறான், கோபத்தில் குதிக்கிறான். அவன் கோபம் செல்லாதுன்னு அவனுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தில் அவன் வெளியேற்றப்படுவான். எல்லாருக்கும் இது நல்லதான். இப்போ நானே கோவப்பட்டு ஆறேன்னா பிரபஞ்சம் என்னை வெளியேற்றி விட்டுரும். லாய்க்கல்ல படா அப்படின்னு. மன நிம்மதி என்பது நீங்கள் பாடுபட்டு சேர்க்கின்ற ஒன்று கிடையாது. நீங்கள் நன்றிகளில் வெளிப்படும் பொழுது, நன்றி உணர்வு வெளிப்படும் பொழுது தானியே விளைகின்ற ஒரு பெரும் பாக்கியம் மன நிம்மதி. நீங்கள் தேடி பிடிச்செல்லாம் மன நிம்மதி சம்பாதிக்க முடியாது. நிம்மதி வேணும், எங்கே நிம்மதி அப்படிலாம் தர முடியாது. அது ஒன்றுள்ளே இருக்கிறது. நீ அதை குலைச்சிக்கிட்ட தவிர யாரும் அதை குலைக்க முடியாது. உன் நிம்மதியை நீயே போக்கிக்கிட்டா தவிர உன் நிம்மதியை யாராலையும் போக்க முடியாது. போக்க முடியாத ஒன்று உன்னுடைய மன அமைதி. நீயாக கெடுத்துக்கலாம். எனக்கு அது இருக்குது, படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, வச்சுக்கோ. வேலை செய்யும்போது தப்பாக செய்யுதுன்னா எப்படி வேலை செய்ய தெரியல, சொல்லி கொடுத்தாலும் கோவம் வருது. இப்படி போடாதர இப்படி செய்யடா அப்படின்னா அது கோவம் வரும். இந்த கணக்கு ஏன்பா அப்படி தப்பாக போட்டுக்கணும், நான் எங்கே தப்பாக போட்டேன், கால்குலேட்டர் தப்புன்றான். நான் நம்புறது கரெக்டாக தான் ஆச்சேன், அது தப்பாக காட்டுது, அப்படியே போட்டான்றான். என்ன மாய்மாலம், என்ன ஜாலக். இந்த வாழ்க்கையை புனரமைப்பு செய்யணும்னு சொல்கிறது, இருக்கிற வாழ்க்கையை இழந்தவன் புனரமைப்பு செய்வான். நற்பண்புகளை வளர்த்தவனுக்கு எங்கே மன அமைதி போகும்? அவனுடைய ஈகோ செத்து போயிருக்கும். அவனுக்கு ஈகோ என்பது, தன்முனைப்பு என்பது இருக்காது, தற்பெருமை என்பது இருக்காது. இல்லாத பெருமைகளை கட்டி முடித்து மாளிகை ஆக்கி மண்டையில் சுமப்பான். எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. பணிந்தருன்னு சொன்னால் பணியணும் இல்லை, அவ்வளோதானே. இதை கவனப்படணும் இல்லை. எச்சரிக்கைகள் உங்களை அடையும் பொழுது நீங்கள் அதை நிராகரிக்கிறீர்கள். சும்மா இருப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னா சும்மா இருக்க வேண்டியதானே. சும்மா இருந்தால் அவன் சாப்பிட்ருவான் நம்மளை. இவனை பேசு, நான் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் யார் தெரியுமா உனக்கு? உன்னை யாருன்னு எனக்கு என்ன தெரியணும்? நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் பத்தாதான்? நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னா, நீ யாருன்னு நான் என்ன பண்ண போகிறேன்? நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ.
நீ ஒரு முன்ன மாதிரி முடிச்சவிக்கு புறம்போக்கு அப்படி நீயே தெரிஞ்சுக்கோ. இல்லை நான் நல்லவன், நான் வல்லவன், நான் நன்மை, நான் நல்லவன் வல்லவன் யாரும் தெரியுமான்னு கேட்க போகிறதில்ல. நல்லவன் நகரவன் நான் யார் தெரியுமான்னு கேட்கவே மாட்டான். அவனும் தானே தங்கம் தானே தங்கமாக பரிணமித்து விடும். சூரியனை யாரும் சூரியன் சொல்லவே வேணாம். அது பாட்டில் வருது, அது பாட்டில் போகுது. தானே ஒளிரக்கூடியதை வந்து யாரும் விளம்பரப்படுத்த தேவையில்லை. நான் யார் தெரியுமா, அது நீ தெரிஞ்சுக்கோ. நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அவங்கவுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதானே நியாயம். இப்போ உலக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததுன்றான். உலக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது இல்லை. எல்லா மேதைகளும் இதுதான் சொல்கிறாங்க. உலக வாழ்க்கை இன்பம் மட்டும்தான். துன்பம் என்பது நாம் அறிவித்துக் கொள்வது, துன்பம் என்பது தானே நிகழ்வது. அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, பொறுத்து கொள்ளும்போது அது உன்னை பாதிப்பதில்லை. உன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து நீ தவறாத பொழுது துன்பம் உன்னை தொடுவதில்லை. உன்னுடைய நற்பண்புகளின் வலுத்திருக்கும் பொழுது வருகின்ற துன்பமும் இன்பமாக மாறிப்போகும். ஏனென்றால் இறைவன் படைத்த எதுவும் துன்பம் இல்லை. துன்பமாக இருப்பதை கூட நீங்கள் இன்பமாக மாற்ற முடியும். உண்மையும் சத்தியத்தை கொண்டு படைத்த எதுவும் பொய்யாகாது. இந்த உணர்வுகள் வலுப்படும் பொழுது பிறருக்கான உதவி செய்வது, பிறருக்காக வாழ்வது என்பது உங்கள் மீது கடமையாகும் பொழுது நீங்கள் முழுமையாக வாழ்ந்து பிறருக்காக வாழ்வீர்கள். நீங்கள் வாழாது பிறருக்காக வாழ மாட்டீர்கள். வாழ தெரியாதவன் எவனாலும் பிறருக்காக வாழ முடியாது. தானே நிறைவடையாதவன் யாரையும் நிறைவடைய செய்ய மாட்டான். காயப்பட்டவன் செய்கின்ற உதவியெல்லாம் அசிங்கமானது. அவன் சொல்லி காட்டுவான், நான் துன்பத்திலிருந்து உனக்கு இந்த உதவி செய்தேன் என்று உங்களை ஏளனப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். ஆகவே தன்னிறைவு அடைந்தவன், தன்ஒழுக்கம் நிறைந்தவன், நற்பண்புகளை நிறைத்தவன், அவன் செய்கின்ற ஒவ்வொருமே பிறருக்கான உதவி தான். தொழிலாளிகளுக்கு கேடுதான். காட்டுகிறார்கள், வேலை செய்கிற மாதிரி காட்டுவான், அப்படி ஃபைல் வச்சுக்கின்னு ஓடுவான், வருவான், அப்படி நிற்பான், கை கட்டுவான், அப்படின்னுவான், இப்படின்னுவான். இவர்கள் காட்டுகிறார்கள். கடமையாற்றுவன் கண்ணியமாக செய்வான், தன் வேலையை தானே செய்வான், பிரபலப்படுத்த மாட்டான், தம்பட்டம் அடிக்க மாட்டான், நன்றியில் நிலைத்திருப்பான், நன்மைகளில் நிலைத்திருப்பான். ஒரு பூ மலருதுன்னா நான் மலர்றேன்னு மாலை அடிக்குதான்னா, வாசனை ஓடுதுன்னா வாசனை வருது என்ன மூந்துக்கும் கூப்பிட்டு தான்னா, அது தன் வேலையை செய்கிறது. சூரியன் தானே வருகிறது, மழை தானே பெய்கிறது, வசந்தம் தானே வருகிறது, புல் தானே வளர்கிறது. எல்லாம் தானாக நிகழும்போது நீ மட்டும் தம்பட்டை அடிக்கிற எப்படி? இயற்கை அது அதுவாக இருக்கிறது. விதை தானே முளைக்கிறது, மண்ணுக்குள் அழுந்துகிறது, இருட்டில் பல காலம் இருக்கிறது, வெடிக்கிறது, வேகிறது, மாய்கிறது, மரமாகிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனியாக வந்து நம் கைகளில் விழுகிறது. எல்லாத்துக்கும் பொறுமை இருக்குல்ல. எல்லாம் அதனுடைய காரியங்களை செய்கிறதில்ல. அந்தந்த காரியங்கள் அந்தந்த காலத்தில் தானே நிகழ்வதாக இயற்கையில் நடைபெற்று கொண்டே இருக்குது இல்லையா? நீ மட்டும் ஏன் அப்படியே பறக்கிற, அங்கலாய்க்கிற, அப்படியே தவிக்கிற? தான் உன்னை யாராவது பாராட்டிடணும், யாராவது உன்னை புகழணும். எதுக்கு அந்த வேட்கை உனக்கு? சொறி பிடிச்ச குரங்கு மாதிரி இருந்துங்கன்னு உனக்கு வந்து எல்லாம் உனக்கு சந்தனம் பூசணுன்னா எப்படி பூசுவாங்க? மனமெல்லாம் சொறி உனக்கு. உன்னை சொறி உனக்கே கை பத்தலை, ஆளை விட்டு வேற சொரிஞ்சுக்கிற. இவர் நல்லவர், இவர் வல்லவர், அப்படி இப்படின்னு ஆளை விட்டு வேற சொரிஞ்சுக்கிறது அந்த புண்ணை ஆத்திரத்துக்கு. உனக்கு நல்ல பேர் வேறு கேடா உனக்கு? நல்ல பேர் நீ வெளியிலேருந்து வாங்க முடியாது. நீ நல்லவனாக இருந்தாலே போதுமானது. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானே கிடைக்கும். அதாவது அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற மனிதன் அமைதியாக இருக்கிறான், அசிங்கங்களை நிகழ்த்துகின்ற மனிதன் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறான், வெறித்தனமாக இருக்கிறான். இந்த முட்டாள் கூட்டத்துக்கு வந்து நன்றி உணர்வுனா என்னன்னு தெரியுமா? நன்றி 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 நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் இன்மை புகுத்தி விடும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்ல ஒழுக்கம் நன்றிக்கு நன்மைகளை வெளிப்படுத்தும். தீயவைகளை தீயொழுக்கம் இன்மை புகுத்தி விடும், உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்தரும். இப்போ இந்த நன்றின்ற வார்த்தை நிறைய வகுப்பில் நான் சொல்கிறேன்ல, அது அப்பயே புரிஞ்சிருந்தால் இந்த குழப்பம் வராது. நன்றினா நல்லதுன்னு மட்டும் நினச்சிங்க. முதல்ல நன்மைகளில் வெளிப்படுவது நன்றி. நீ ஒரு உதவி கேட்டு வாங்கின,
உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. நீ ஒரு வேலைக்கு போனேன்னா உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றலாம் பேச்சு கிடையாது. உன் தேவைக்கு தான் போயிருக்க, நீ செய்தே ஆகணும். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நான் ஒத்து வராதுன்னு போய் தொலைணும். இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு மாற்றினா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, என்னை ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. நீ தானே கேட்டு வாங்குற, நீ தான் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்ன, அந்த ஆஃபீஸில் போய் நீ தானே காத்திருந்த. உனக்கு வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா? போனியா போய் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டியது தானே. 1000 பேச்சு, 1000 புறம் பேசுதல், குழப்பங்கள், வேலை செய்ய கடமை ஆற்றுதல் கிடையாது. கண்டபடி நேரத்தை போக்குறது. நீ வாங்குகிற சம்பளம் வகையாக செலவாகுமா? உண்மையை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடும். வரும்போதே அடிபட்டு கீழே வந்துடுவார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த வார்த்தையினுடைய பொருள் மிகப்பெரியது. நீ கேட்டு வாங்கின வேலை ஒழுங்காக செய், தேவை அலட்சியம் செய்யாத. நீ சோதிக்கப்படுவதே சொர்க்கத்தில் நுழைவதற்காகத்தான், உன் வாழ்க்கை மேம்படுவதற்காகத்தான் உன் அறிவின் திறமையும் சோதிக்கப்படுகிறது. நீ சரியாக வெளிப்பட்டு விட்டேயானால், நீ நன்மைகள் நினைத்திருக்கும் போது எந்த வேலையும் வேலை கிடையாது. நீ சோர்வடைவதற்கு வாய்ப்பே இல்லை. நன்மைகள் நிலைத்திருக்கும் பொழுது நீ ஆற்றலோடு இருக்கிறாய், வலிவோடு இருக்கிறாய், திறமையோடு இருக்கிறாய், திறந்த மனதோடு இருக்கிறாய். நீ யாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியை அடைந்திருக்கிறாய் என்று பொருள். நீ எங்கே நன்மை நினச்சிருக்கிற? உனக்கு யாராவது உனக்கு சொல்லிட்டா உனக்கு ஆத்திரம் பொத்துக்குது. என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு. உன்னை பார்த்து தான் சொன்னேன். என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். உன்னை பார்த்து தான் சொன்னேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. என்ன பண்ணுறது? இப்போ புரிஞ்சுக்கணும் இல்லை, இந்த வாழ்க்கை சுகமானது தான், அழகானது தான். இதில் தவறுகள் நிகழுதுன்னா நீ அது உன்னுடைய சோதனை, பொறுமையை கொண்டு நீ எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். நிகழ்ந்தது நிகழ்ந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? நிகழ்வுகளின் மீது நீ கொதிப்படைய முடியாது. நிகழ்ந்து தான். பொறுமையை கொண்டல்லாது எதியங்கள் நேர்படுவதில்லை, அமைதி அடைவதில்லை. பொறுமை என்பது மிக பெரும் பாக்கியம். இறைவன் நினைவுறுவது அல்லாது, நினைவுறுவதை கொண்டல்லாது எதியங்கள் அமைதி பெறுவதில்லை. உனக்கு தகாது நடக்குதுன்னா இறைவன்ட்டு ஒப்படைச்சிரு. உன்னுடைய ஈகம் முன்னாடி நின்று, எனக்கே அப்படி நடந்ததுன்னா உனக்கு தானே நடந்துருக்குது. எனக்கே அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா உலகத்தில் எல்லோரும் பூரியும் பொங்கலும் தின்னுட்டு சுகமாக படுத்துங்கிற மாதிரி எல்லாருக்கும் வயிறு வலி வரும், எல்லாம் வாந்தி வரும், பேதியாகும், எல்லா கர்மங்களும் எல்லாருக்கும் நிகழ்ந்து தான் இருக்குது. சண்டை சச்சரவு எல்லாத்துலேயும். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நிகழுதுன்னா உனக்கு மட்டும் ஏன் நிகழுது? உனக்கு மட்டும் ஏன் பசி எடுக்குதுன்னு நீ நான் கேட்டியா? எனக்கு மட்டும் ஏன் வீடு இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் நிலம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பணம் இருக்குது நீ கேட்குறியா? பைத்தியம். ஏதாவது தப்புன்னு வந்தால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நிகழுது, என் குடும்பம் மட்டும் ஏன் அப்படி இருக்குது? அப்படி இல்லை. நீ சரியாக இருந்தாலும் எல்லாம் சரியாக இருக்கும். துன்பங்கள் வரும்பொழுது உன்னை பதப்படுத்துவதற்காக, பண்பில் உயர்த்துவதற்காக வருகிறது, உன்னை நேர்படுத்திக் கொள்வதற்காக வருகிறது. உன்னுடைய அவமானங்கள் உன்னை சீர்படுத்துகிறது. நீ காத்திரு, நீ பொறுத்திரு, நீ ஏற்றுக்கொள், நீ பணிந்திரு, நீ வெற்றி கொள், வாழ்க்கையை வென்றெடு. வெற்றி என்பது எதையும் தூக்கி சுமப்பதல்ல, வெறுமையாகி போவது, ஒன்றுமில்லாமல் போவது வெற்று. இது ஒன்றுமே இல்லைன்னு உணர்வது வெற்றி. இது ஏதுமற்றது. என்னை தவிர, இங்கே இறைவனை தவிர எல்லாமே ஏதுமற்றது, ஒன்றும் இல்லை, அது பெரிய விஷயமே இல்லை என்பதை அறிவது வெற்றி. வெற்றாகி போவது, வெறுமைத்தன்மையில் நுழைவது. வெறுமையிலிருந்து நாம் படைக்கப்பட்டோம், வெற்றிடத்திலிருந்து நாம் படைக்கப்பட்டோம். வெற்றிடம் எல்லாவற்றையும் ஈர்க்கும் தன்மையுடையது. பெரும் வெற்றி என்பது என்னது? வெறும் வெற்றியாளர்கள் எல்லாம் ரொம்ப சலிப்பாக இருப்பாங்க. ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு என்ன பண்ண போகிறான்? பெரிய வீடு கட்டணும், கட்டிட்டு என்ன பண்ணுவேன்? ஏதோ ரூமில் 6 அடியில் படுத்துக்குவேன், திரும்பி சுற்றி வரியா ஒரு 10 நாள் 20 நாள் ஆர்வம் இருக்கும். அதுக்கப்புறம் மாடியார் கூட மனம் வராது. அங்கங்கே அழுக்க ஓட்டெல்லாம் படிஞ்சிருக்கும், பார்த்துன்னே இருப்பான். துடைக்கலாம்னா அப்புறம் துடைக்கலாம், நம்மளால் முடியலடா சாமின்னுவான். வீட்டை பெருகிறதுக்கு ஆள் தேடிட்டு இருப்பான். ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ளப்பா கட்டி முடிச்சிருவேன், அப்படி முடிச்சிருவான். ஒரு தோட்டத்தை வாங்கும்போது பெரும் சுகமாக இருக்கும். வாங்கிட்டு 4 வாட்டி நடந்தனா மூச்சு கெத்து கெத்துன்னு வாங்கும். அப்போ ஒரே வெயிலாக இருக்குது சாமியின் வீட்டுக்குள்ளே பூந்துருவான்.
எல்லா வெற்றியாளர்களும் சின்ன சின்ன வெற்றியோ பெரும் வெற்றியோ சலிப்படைந்தவர்களாக தான் உள்ளே போவோம். எல்லா வெற்றியாளர்களும் தோல்வியாளர்கள். அவன் வெறுமைத்தன்மை அடைய வேண்டும். இதில் ஒன்று இல்லை என்பதை அறிந்திருக்கும் பொழுது அவன் சுகித்திருக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னும் போது அவன் துன்பம் அடைகிறான். பெற்ற பின்பு, வெற்றி அடைந்த பின்பு இது ஒன்றுமில்லை, இறையாற்றலுக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது என்ற வெற்றித்தன்மை அறிபவன் சுகமான வாழ்க்கையை வாழ்கிறான். அதில் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, என் கையை விட்டு போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையை போயிடுன்றவன் சாகிறான். இப்போ எப்படி வாழணும் வாழ்க்கையை? பொறுமையின் மீது, அன்பின் மீது, இரக்கத்தின் மீது, கனிவின் மீது, நற்பண்புகளின் மீது, அமைதியின் மீது, பங்களித்தலின் மீது, உழைத்தலின் மீது, ஒழுங்காக வேலை செய்வதன் மூலம் வாழ்க்கை வாழணும். உழைப்பு என்பது உங்களுடைய தகுதியை, திறமையை, அறிவை, ஒழுக்கத்தை, நேர்மையை சரிவர பயன்படுத்த உழைப்பு. கள்ளத்துக்கு போகிறது, மண்ணத்துக்கு போகிறது, மூச்சு வாங்குவாங்க, சமக்கிறது, இதெல்லாம் உழைப்பு கிடையாது. அதில் என்ன நேர்த்தியாக இருந்தால் என்பது உழைப்பு. நீ என்ன செய்தா என்பதை நீ அறிகிறாய், அதற்கு உண்டான கூலி நீயே பெற்றுக்கொள்கிறாய், நீயே அனுபவிக்கிறாய். அதற்கு தகுதியான நீ மட்டும்தான். அப்போ வேலையை நீ மட்டும் தானே செய்யணும். இதுதானே நன்றி அறிதல், இதுதானே நன்றி கூறுதல், இதுதானே நன்மைகளை வெளிப்படுதல். நான் பொழுதுனையும் பாடுறேன், நாயாக உழைக்கிறேன், பேயாக உழைக்கிறேன். ஏன் உழைக்கிறேன்? செத்துப்போ. ஏன் உழைக்கிறேன்? யாருக்கு உழைக்கிறேன்? எதுக்கு உழைக்கிறேன்? திறமையாக உழைக்கிறேன். நீ இந்த கேள்வி பண்ண நோக்கி வந்து என்ன பண்ணுறது? நாயாக உழைக்கிறேன். ஏன் நாயாக உழைக்கிறேன்? நாயாக இருப்பேன், நாயாக உழைக்கிறேன். பேயாக உழைக்கிறேன், பேயாக இருக்கிறேன், பேயாக உழைக்கிறேன். மனிதனாக இரு, மனிதனை போல வேலை செய். கவனப்படணும். இப்போ நன்றி அறிதல்னா என்னது? நன்றி கூறுதல்னு என்னது? நன்மைகளை வெளிப்படுதல், நல்ல வார்த்தையில் பேசுகிறது, அவ்வளோதானே. முடியுமா? முடியாது அவங்களால? முடியல. ஏன் முடியல? பொறாம அவனுக்கு அதெல்லாம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னை வேலைக்காரனாக வச்சிருக்குது. வேலைக்காரனாக இரு, வேண்டியது நீ பெற்றுக்கொள். கடவுளின் அருட்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இருப்பதெல்லாம் நமக்கு தான். வானத்தையும் பூமியை வச்சு நீ சம்பாதி. நீ நல்லொழுக்கத்தில் நிலைத்திருக்கும் பொழுது எல்லாம் உனக்கு வசப்படுகிறது. வானங்களை பூமியை வசப்படுத்தி இருக்கிறோம், அதன் அருகே அவர்கள் கவனிக்காவது நடந்து செல்கிறார்கள். பார்க்கவே மாட்டுறான். நல்லா காற்று வீசுனா நன்றியோடு இருக்க தெரியல, ஆகான்னு சொல்ல தெரியல. ஐயோ காற்று வீசுதுன்னு. நல்ல மழை பெய்யும்போது பெய்யுது பாருப்பா, வெளியே போக முடியல. வெளியே போனோடனே இந்தியா பிரதமர் மாற்றி அமெரிக்காவில் வச்சுருவார். இவர் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது. அப்படியே இயல்பாக வாழ்ந்துட்டார் இவர். இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படும். வண்டியை ஓடி தெருத்துவான், நாய் மாதிரி சுற்றுவான். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு. மழை பெய்யுது, இறை கொடை வருது, அது அன்போடு அரவணைப்போடு அப்படியே ஒரு நனைஞ்சி ஒரு குதூகலமாக, மழை பெய்யுது நஞ்சிடாத, சளி பிடிச்சிருன்றான். அதாவது பிடிக்குது அவனுக்கு. மழை வரும்போது மழையை வரவேற்றுக் கொள்ளுங்கள். காற்று வரும்போது காற்றை அனுபவியுங்கள். உங்களுடைய சம்பாதனைகளை எல்லாம் நீங்கள் இருப்பவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் வாரி இறைத்திருக்கிறான், அதை வசைப்பாடாதீர்கள். மனிதர்கள் ஓட்டிகள் அவதி அடைந்தார்கள் மழை பெய்யும் போது. ஏன்? வீடு வீடாக கட்டி குப்பையாக கொட்டி ரோடையே அசிங்கப்படுத்தி வச்சுட்டு அதில் மழை பெஞ்சு குப்பையும் குடும்பம் மிதக்கம் வாங்கின ஓட்டி அவசரம் தான் படணும். அது சுத்தம் பண்ணி ஒழுங்கு பண்ணி பராமரித்து ஒழுங்காக வச்சுக்கிட்டால் மழை அழகானது, அற்புதமானது. இயற்கையின் கொடை எல்லாம் அற்புதமானது தானே. நம்முடைய தவறுகள் தானே எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது. இப்போ மன அடக்கம் இல்லை, மன ஒடுக்கம் இல்லை, மன ஒழுக்கம் இல்லை, அன்பு இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை. உன்னை நிம்மதியை போகிறதுக்கு யாரும் நிம்மதியை கை விட்டுலாம் பிடுங்க முடியாது. நீயே பிடிங்கி இந்தாப்பா என் நிம்மதியை கொடுத்தா தான் உண்டு. புரியுதா? நன்றி கெட்டவன் என்ன அர்த்தம்? நன்றி கெட்டவன் என்ன பொருள்? நல்லது செய்ய தராதவன் கெட்டவன் அர்த்தம். நன்மைகளை வெளிப்படாதவன் கெட்டவன் அர்த்தம். நன்றி கெட்டவன் தான். நல்லது செய்ய தெரியாதவன்லாம் கெட்டவன் அர்த்தம். நன்றி கெட்ட நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி கெட்டவன்னா அவன் கவனிக்காமல் போகிறான். நல்லது செய்ய தெரியாதவன்லாம் கெட்டவன் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நல்லது செய்யலைன்னா நீங்கள் யார்?
நன்மைகளை பேசலைன்னா நீங்கள் யார்? உங்களை பற்றி வேறு யாரும் சான்று சொல்ல தேவையில்லை, நீங்களே சொல்லிக்கலாம். உங்களை பற்றி யாரும் அவதூறு பேச தேவையில்லை, நீங்களே பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லதே பேச தெரியலையே, நல்லதே நிலைத்திருக்க தெரியலையே. பொறுமை என்பது அப்படின்னா என்ன பண்ண கேட்குறோம்? எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கிறது? சரி பொசுங்கு, இல்லை போரிடு, எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கணும். எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கிறது? பொறுமையாக இல்லைன்னா போராடு, சண்டை போடு, என்ன வேணால் செய், எதை வரது வாங்கிக்கோ, அடுத்த முயற்சி போட வேண்டியதானே. நீ அந்த கேள்வி என்ன பார்த்து கேட்குற? நான் எவ்வளோ காலத்துக்கு பொறுமையாக இருக்குது? இப்போ பணியாற்ற தெரியல தானே நமக்கு. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, வாழ்க்கைக்கான வாய்ப்பு வந்து சேர்கிறது. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தான் முக்கியத்துவப்படுத்தப்படுது. வேலை இல்லாமல் இங்கே வாழ முடியாது. பெரிய கோடீஸ்வரம், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோன்னா 1,000 ரூபாய்க்கு ஷேரில் சர்ப்பு வைக்கணும், அப்போ தான் அவனுக்கு சோறு. அழகான பாக்குகளில் சொல்கிறேன், பொருள் அதே தான். இப்பொழுது அழகான பாக்குகளில் பாக்கை வச்சு என்ன பண்ணுறது? பிரித்து குப்பையில் தான் போடணும். எப்படி ஒரு விளம்பரம்? அழகான பாக்குகளில் கரை நல்லது, ஏன்னா அழுக்கப்பட்டதும் என் தோப்பு விற்கும், போய் தேய்ச்சின்னு வா, கரை நல்லது. எப்படி விளம்பரப்படுத்துகிறான்? அவனை விற்று ஆகணும். குடிசைக்குள்ளே நுழையாமல் அவனுக்கு சோறு கிடையாது, அவனுக்கு கொண்டாட்டம் கிடையாது. 50 பைசா சர்ப்பு வைக்கல, சாம்பி வைக்கலைன்னா அவனுக்கு சோறு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவனும் பணி தானே ஆகணும், கை கட்டி தான் நிற்கணும். அதனால் காந்தி சொன்னார், வாடிக்கையாளர் தெய்வம்னார். இப்போ என்ன புரியுது உங்களுக்கு? வேலையை ஒழுங்காக செய்யன்றது கற்றுக்கணும். நன்மைகள் வெளிப்படும். நன்மையானதை பேசு, நல்லதை நினை, நல்லதே நடக்கும். சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சோதனை என்பது பிறர் உன்னை அழுத்துவான், கடினமாக பேசுவான். உன் பதவியை உயர்த்துவதற்காக ஒரு தூக்கலாம். நீ தொபடின்னு கீழே வந்தால் விழுந்துக்கோ. என்ன பார்த்து அப்படி பேசுகிற? நான் யார் தெரியுமா? அதெல்லாம் தெரியும், போய் வேலை செய்ய போ அப்படின்னா என்ன பண்ணுவேன்? யாரும் தெரியும், எனக்கு தெரியும்பா, போய் மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு வா அப்படின்னா என்னக்கு இந்த வேலையை விட்றேன், சரி நீ போ, வேற ஆள் வச்சுக்கிறேன். நிராகரிச்சிடும் பிரபஞ்சம். இந்த திமிரெடுத்த பேச்சுக்கெல்லாம் இங்கே வந்து மதிப்பு மரியாதைலாம் கிடையாது. மதிப்பு என்பது நீ காப்பாற்றிக்கிற ஒன்றே தவிர வேறு யாரும் கொடுக்கறது ஒன்றும் இல்லை. கொடுக்கறது இங்கே ஒன்றுமே கிடையாது. உன்னிடம் இருப்பதை நீ பங்கு வைக்கும் போது பிறரிடம் இருப்பதை உங்களுக்கு பங்கு வைக்கிறாங்க, அவ்வளோதான். இங்கே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எப்பவுமே வந்து பிரச்சனை பண்ணுறது கிடையாது. உன்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும்தான் பிரச்சனை. நீ கேட்குற, நீ ஏன் இப்படி நடத்தப்படணும்னு நீ கேட்குற, நீ நடந்தாலே, சரியாக நடந்தாலே அதுவே போதுமானது. இப்போ வாழ்க்கை அழகானது தானே. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும்ன்றான். என்ன தெரியும் உனக்கு? வயிற்று வலி இருந்தால் டாக்டர் வேணும், பசி வந்தால் சோறு வேணும், ஆசை வந்தால் பொண்டாட்டி வேணும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் தேவைகள்லாம் வெளியிலேருந்து எல்லாம் தேவைப்படுது. நீ தேவையுடையவனாக இருக்கிறாய், ஆகவே நீ வணங்கு. தேவையில்லாமல் இரு, உன்னை எல்லாரும் வணங்குவான். நீ தேவையுடையவனாக இருக்கும்போது பணியினம் தானே பேசணும், வேறு வழி என்ன இருக்குது? இங்கே தேவையின் மீது நின்றுக்கிட்டு நீ கத்துனேன்னா அடிப்படை தேவையை பீஸை பிடிங்கி விட்டா என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் 4 பேர் உட்காந்துக்கிறனால பேசுகிறேன், யாருமே வரலன்னு நாமளே தனியாக கத்த முடியுமா? இப்போ நான் நன்றியோடு இருக்கணும். நீங்கள் வந்திருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். கேட்குறீங்க, நீங்கள் இல்லைன்னா தனியாக போய் யார்கிட்ட பேசுறது, எதை சொல்கிறது? இந்த வேலையை கொடுத்த இறைவன் நின்று இருக்கிறேன். காலையில் எழுந்து ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இந்த நற்செய்தி சொல்லணும், நல்ல பேச்சு பேசணும், ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சதை வந்து பங்கு வைக்கணும்னு உட்காந்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த காசு நான் கேட்குறதில்ல, காசு கொடுத்து நான் வேலைக்கு வரல. எனக்கு இறைவன் கொடுத்த பணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட எதோ ஃபீஸ் கேட்டோமா, காசு கேட்டோமா, ஏதோ செய்யின்னு கேட்டோமா, என் காலைப்பிடி கைப்பிடி சேவை செய், அதெல்லாம் எந்த வேலை செய்தாலும் கூலி வேலை கொடுத்துட்றோம். எல்லாத்துக்கும் இப்போ இங்கிட்ட போயிடுது. உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னுடைய சாப்பாடு என் இறைவன்கிட்ட இருக்குது, அது நான் பார்க்குறேன், இறைவன் எனக்கு தரான். நான் யாருக்கிட்டையும் எந்த காசு கேட்குறதில்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தானே தெரியுது.
அப்போ பணியாற்றுதலில் தேவையை அலட்சியம் செய்ய முடியும் அநேகக்காரன். என்னுடைய பணி இது, இதை நான் அலட்சியம் செய்ய முடியாது. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் வரும்பொழுது இந்த வார்த்தைகளை நான் பிரயோகிக்கிறேன். இறைவன் நன்றியோடு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இறைவனுடைய கையில் இருக்கிறது. நான் விரும்பும் வரை இந்த வாழ்க்கை இருக்கும். ஆகவே நான் அமைதியில் இருக்கிறேன். என்னுடைய செயல்கள் எங்கேயாவது தவறு இருந்தால் ஏதோ ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் என்னால் நானே செய்து கொண்டது, என் கைகள் எழுத்து கொண்டது, அவ்வளோதான். ஆனால் என்னால் சேர்ந்து அவமானப்படுத்திட்டேங்க. எவனுமே வரதில்லை, என் கிளாஸ் நல்லா எடுக்கிறேன், எவனும் வரமாட்டான், எவனும் பேச மாட்டான், கேட்க தகுதி இல்லாதவன், இப்படி இல்லாமல் பேச சொல்லுவோம். பைத்தியமா? என்ன அறிவு இது? உன்னை அறிவு விற்கிறதுக்கு இல்லை, உன்னை அறிவு பிறரை வாழ வைக்கிறதுக்கு. நீ அறிவு விற்று ஏன் பழைக்கிற? அறிவு ஏன் விற்கிற? அறிவு இருந்தால் கொடுப்பதன் மீது உன்னுடைய தேவை தானே நிறைவேறுவதை பார். அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் வேலை கட்டு வந்தீங்கன்னா வேலையை ஒழுங்காக செய்யுங்க. ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யுங்க. எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையை சரிவர செய்யும் போது நீங்கள் தேவையை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள். நேரத்தை வீணாக்கினீங்க, தப்பு பண்ணீங்க, தூங்குனீங்க, ரூமில் உட்காந்து தூங்கினே இருப்பான், சேரில் உட்காந்து. காலையில் என்ன பிரச்சனை, நைட்லாம் தூங்க வந்துட்டு ஆஃபீஸில் போனோன்னே எவனும் வரானா அப்படி பார்த்துட்டு 10 நிமிஷம் கவுந்துருவான். அப்புறம் யாராவது வந்து டக்கு டக்கு டக்குன்னு பென்சில் அடிப்பான், மூச்சுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். இதெல்லாம் என்ன? உன்னுடைய தேவையை நீ அலட்சியம் செய்கிற. அந்த ஊதியம் உனக்கு உபயோகப்படாது. நீ சரிவர வாழ மாட்டாய், நல்லதை கற்றுக்கொள்ள மாட்டாய். ஏன்னா நல்லது நீ செலவழிக்கவே இல்லை. இப்போ சுயமரியாதை என்பதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னிடம் இருக்கின்ற ஒரு உயர்ந்த வஸ்து உன்னுடைய மரியாதை மட்டும்தான். இந்த மரியாதை என்பது உன்னுடைய நல்வொழுக்கம், உன்னுடைய நற்பண்பு, உன்னுடைய நற்சிந்தனை, உன்னுடைய நற்காரியங்கள், நல்ல பேச்சு, அன்பு, இதெல்லாம் உன்னுடைய மரியாதை. நீ யார்கிட்ட கேட்குற எனக்கு மரியாதை கொடுன்னு? கேவலமாக இல்லை, பிச்சை எடுக்கிறிய மரியாதை கொடுன்னு. என்ன பிச்சை எடு? சரி வணக்கங்க, நான் சும்மா போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், வாங்க வணங்கண்ணா, நீ போகும்போது செத்துருடா நீ போடா அப்படின்னு உள்ளே நினச்சானா மரியாதை கொடுக்குறான் அர்த்தமா? நீ வந்தவொடனே எழுந்து நின்னா மரியாதை கொடுக்குறான். அந்த நாய் வருது, நம்மளாம் எழுந்து நிற்க வேண்டிய நினைக்க முடியாதா? நினைக்க முடியாதா? இது பழகிற பழப்புக்கு இது வேறு எழுந்து நிற்கணும். இதெல்லாம் மரியாதை கொடுக்கறதா? உன்னுடைய நற்பண்புகள் உன்னை மிளிர வைக்கும், ஒளிர வைக்கும், உன்னை சமாதானப்படுத்தும், உன்னை கொடுக்குற இடத்துக்கு கூப்பிட்டு வரேன். இவ்வளோ தானே? உனக்கு மரியாதை எங்கே இருக்குது நான் கேட்குறேன். நீ கேட்குற மரியாதை என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குதா நான் கொடுக்கறதுக்கு? உன்னுடைய மரியாதை நீ இழந்து விடாது காப்பாற்றிக்கொள். ஒவ்வொருக்கணும் ஒரு சுயமரியாதை இறைவன் சுயத்தை வழங்கி இருக்கிறானா இல்லையா? உன்னுடைய சுயம் வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த மரியாதையை நீ தான் காப்பாற்றிக்கணும். ரோட்டில் எப்படி துணி பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது. வேட்டியை மடித்து இடுப்புக்கு மேலே தூக்கி கட்டியானா உனக்கு மரியாதை போச்சு. உன்னுடைய சுயம், உன்னுடைய காரியங்கள் எவ்வளோ தூரம் நேர்த்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னுடைய மரியாதை பாதுகாக்கப்படும் தானே. யாராவது கோபத்தில் பேசுனான்னா அமைதியாக இருங்க, இப்போ மன்னிச்சுங்கன்னு சொன்னால் உன் மரியாதை நீ காப்பாற்றி போகிறேன். உன்னை மரியாதையை காப்பாற்ற உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குதா? நீ எனக்கு மரியாதை கொடுக்கவே இல்லை. மரியாதையாக பேசு. என்ன மரியாதை பேசு? மாற்றி யோசிக்கணும். இதெல்லாம் புரியுதா புரியலையா? இப்போ நன்றினா என்னது? நன்மைகளில் வெளிப்படுதல், நன்மைகளை பேசுதல், நல்லதை செய்தல், நல்லுணர்வுகளில் நிலைத்திருத்தல், நற்பண்புகளில் வளர்தல், இது நன்றியுடைய மக்கள். நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும்னாரு பாரதி. பாரதியார் சொன்னாரா? யார் சொன்னது? பாரதியார் சொல்லியிருப்பார். அவர் தான் சொல்லியிருக்க முடியும். நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். நன்று தேர்ந்தெடுத்துட்டானா அப்புறம் இந்த ஞானம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவை இருக்குது? எல்லாம் தானாக நடக்கும்ன்றாரு. எந்த ஒழுக்கமும் இல்லாமல், எந்த அறிவும் இல்லாமல், எந்த திறமையும் இல்லாமல், எந்த நற்பண்பும் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கனிவு இல்லாமல், நேர்த்தி இல்லாமல், சகட்டு மேனிக்கு கையை காலை வீசி ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வாயை விட்டு அப்படியே நாச்சமாக்கி விட்டுட்டு எனக்கு வாழ்க்கை இல்லை, வசதி இல்லைன்னா எப்படி இருக்கும்? கிடைத்த வாழ்க்கையை பயன்படுத்தணும். அறியாத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
காத்திருந்து உதவி செய்யணும். இல்லை, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தணும்ல. நீ நற்பண்புகளை வளர்ந்தே ஆகணும். உனக்கு கட்டாயம் உன் தலையெழுத்து அது. அப்போ தான் உன் மரியாதை காப்பாற்றப்படும். இல்லைனா உனக்கு மரியாதை நீயே உன்னுடைய நற்பண்புகளை இழந்துட்டேன்னா நீ துர்ச்சகனமாக கருதப்படுவாய். நீ வந்தாலே வெறுப்பாக இருக்கும். ரொம்ப பேருக்கு உன்னுடைய இருப்பே வெறுப்பாக இருக்கும். நீ பக்கத்தில் இருந்தாலும் கோபம் வரும். ஏன்னா உனக்கிட்ட அந்த வரக்கூடிய வைப்ரேஷன், அந்த ரேடியேஷன்ஸ் என்ன பாதிக்கக்கூடியதாகவே இருக்கும். நீ பார்க்கும்போதே உன்னுடைய இருப்பு நிலையே பிறகு சுகம் தருவதாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீ ஒழுக்கத்தோடு இருக்கணும், உள்ளட்சத்தோடு இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், பண்பாடோடு இருக்கணும். நீ இருக்கிறதே வெறுப்பாக இருக்குது, ஐயோ இவங்க கூட உட்காந்துருக்குது கடுப்பாக இருக்குது அப்படின்னா அவன் பார்க்கும் போதே வெறுப்பு வந்தானே அப்படி இருக்கும். பண்ணாரி பிரச்சனை இருக்கும்போது இந்த ஆள் ஏன் தான் போய் தொலைய மாட்டானா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து வேதனைப்படுத்திங்கிறானே அப்படி உணரக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த வீடாக இருக்குமா? ஈர்ப்பு இருக்கணும்ல, சிரிப்பு இருக்கணும்ல, புன்னகை இருக்கணும்ல, அழகு இருக்கணும்ல. இந்த புன்னகையிலே ஒரு பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. ஒரு இதழோறும் கசிக்கின்ற ஒரு சிறிய ஒரு இதழ் அசை, ஒரு புன்னகை, அது பொக்கிஷங்களை திறந்து விடும். லேசாக ஒரு சிரிப்பு லைட்டாக அது பொக்கிஷங்களை திறக்கும், வானத்தை திறக்கும். அது போகும்போதே பார்க்குற பார்வையிலேயே கர்ப்பம் கலங்குற மாதிரி பார்த்து வந்துட்டான்டா ஆசைக்கார பாவி, வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ, இன்றைக்கி என்ன பேசுவானோ, இன்றைக்கி ஆரம்பித்தானா முடிக்க மாட்டானே, இவன் வாயை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ஐயோயோ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். நெடுக பேசுவான். ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஏராளம் மாறி அரைப்பான். அப்படியே நல்லது சொல்கிறேன்னே நாசம் பண்ணி விட்டுருவான். அப்புறம் வாழ்க்கை துன்பமாக இல்லாமல் எப்படி இருக்கும். அதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க, எல்லோரும் அதை செய்திருப்பீங்க. ஒன்று சொன்னால் 9 பேசுறது. அப்படியே இவர் தான் மிஸ்டர் க்ளீன் மாதிரி, அப்படியே நன்னடத்தையினுடைய இலக்கணம் மாதிரி பேசுறது. அதான் நம்மக்கிட்ட இல்லையே. அந்த நெருப்பள்ளி தானே தள்ள கொட்டிக்கிறோம் நாம் பண்ண முடியும். வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள். வீண் வார்த்தைகளை அலப்புகிறார்கள். வீணாக பேசுகிறான், நெடுக பேசுகிறான். இது எல்லாமே கவனிக்கணும். நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசணும். நறுக்கு தெரிச்சதுன்னா என்னன்னு தெரியுமா யாருக்காது? நறுக்கு தெரிச்ச மாதிரி என்ன சொல்லுங்க அதுக்கு பொருள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாது? ஒரு வெட்டினா ஒரு நறுக்கு ஒன்று தெரிக்கும், அடிச்சதுன்னா அப்படி விழும். நறுக்கு எவ்வளோ வேகமாக தெரிக்கும். ஒரே ஒரு வெட்டு தான், ஒரு நறுக்கு ஒன்று தெரியும். பார்த்துருக்கீங்களா? அது என்ன வேகமாக போகும், அவ்வளோதான். நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லணும். பட்டுன்னு படம், சின்னது தான், நான் பட்டுதுன்னா அவ்வளோ வேகமாக படம். ஹாலி வால் நட்சத்திரனுடைய வால்லேருந்து வரக்கூடிய தூசி பெரிய விளைவை ஏற்படுத்தணும் ஒரு வாட்டி சொன்னாங்க. ஹாலி வால் நட்சத்திரம் அந்த நறுக்கு தெரிச்ச மாதிரி சரியாக ஒரு வெட்டில் ஒரு பேச்சு சரியாக தெரிக்கணும். வார்த்தை யாராலும் அலப்பக்கூடாது. நெல் நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்ல நிற்கணும். நறுக்கு தெரிச்ச மாதிரி போயிடணும். யாவற்றின் மீது கட்டளை சொல்லிட தெரியணும். நம்ம இப்படியே ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு வருவான், என்னங்க இப்படியே ஆரம்பிக்கிறோம். பொழிக போட்டான்னா இன்றைக்கி பொழுது விடிஞ்சதுரா சாமின்னு ஆகிடும். பல மூஞ்சிகள் பார்க்க சகிக்க முடியாது, எரிச்சலாக இருக்கும். அப்படி தன்னை கட்டிட்டு பேசுவான் பாருங்கள். உட்காந்து எல்லா நியாயங்களையும் சொல்லி நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி நாசம் பண்ணி உட்காந்துருப்பான். நான் உனக்காக தான் செய்தேன், இதெல்லாம் உனக்கு தெரியலையா, போகலையா, வரலையா, வைக்கலையா, அப்படியா இப்படியான்னு ஆரம்பித்து எங்கெல்லாம் குத்தி குதறலாம், கடித்து காயப்படுத்தலான்னு இந்த வேலையை செய்யாத யார் இருக்கிறா? நான் ஒரு வாட்டி வீட்டில் ஒய்ஃப்கிட்ட பேசியிருந்தேன். ஏதோ ஒரு நிமிஷம் பேசியிருப்பேன். ஒருத்தர் வந்தார், சோலைமுத்து. நெடுக பேசாதீங்கன்னாரு. நெடுக பேசாதீங்க, ஒரு தடவை சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு. அவ்வளோதான்.
அன்று அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையாக மாறிச்சு. அந்த மனிதர் சொன்ன வார்த்தை எங்கேருந்தோ தெருக்கோடியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நெடுக பேசாதீங்க, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் அதில் வாழ்க்கைக்கு அழகு அங்கே பிறக்கிறது. எவ்வளோ நேர்த்தியான வாழ்க்கை. ஏன் நெஞ்சை நீ குமுற வைக்கிற, அதிர வைக்கிற? பெண்கள் தானே, பிள்ளைகள் தானே, உனக்கு எங்கேருந்து அவ்வளோ அங்கலாப்பு வந்தது? அப்போ நீ தேவையை அலட்சியம் செய்கிறாய். நீ அநேயக்காரனாக மாறிவிட்டாய். நீ நன்மைகளை வலுக்கவில்லை. கொடுத்தது நன்றியோடு நீ சாப்பிடல, அனுபவிக்கலை. அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை. நாய் கொதறின மாதிரி கொதறி இருக்கிறன்னு அர்த்தம். ஆகவே நாயை போல வாழ்க்கை உனக்கு விதிக்கப்பெறும். இப்போ நன்றிக்கு பொருள் புரியுதா? நன்றி அறிதல்னு என்னது? என்ன வந்திருக்குதோ அந்த நன்மைகளை அறிவது நன்றி அறிதல். நம்மிடம் வந்திருக்கின்ற நன்மைகளை அறிதல் நன்றி அறிதல். உனக்கு ஒன்று வந்திருக்குதுன்னா உனக்கு தகுதி இல்லாமல் தான் அது வந்திருக்குது. தகுதி பார்த்து இறைவன் கொடுக்கறதில்ல. நீ கொடுத்ததை அறிஞ்சிக்கிட்டேன்னா உனக்கு வாழ்க்கை, அறியலைன்னா அதுவே உனக்கு நரகம். இறைவன் கொடுக்கின்ற காற்று நன்றியோடு தான். நன்றி நல்ல பொருள் அது. நீ அந்த காற்றை நீ அறிந்து கொள்ளும் போது உனக்கு நல்லது, அறியலைன்னா உனக்கு அது கெட்டது. நன்றி அறிதல். உனக்கு வந்திருக்கிற வாழ்க்கையே பார்க்க தெரியாது. நீ எப்படி சுகமாக வாழ்ந்துட முடியுங்க? உலகம் இன்பமானது, துன்பமானது, வெறும் துன்பமானது, இன்னாதம உலகம்ன்றான், கொடுமையானது உலகம்ன்றான். துன்பம் வரும், ஞானிகளுக்கும் வரும், மேன்மக்களுக்கும் வரும், ஒன்றும் செய்யாது. கீழ்மக்களுக்கு இன்பம் வரும், அதே துன்பமாக மாற்றி சாவான். இன்பமே வரும், ஏதாவது ஒன்று இன்பம் வீட்டுக்குள்ளே நுழையும். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கடிச்சு கொதறிட்டு செத்து கிடப்பான். மேன் மக்களுக்கு துன்பம் வரும், அதை நன்மையாக மாற்றி விடுவார்கள், இன்பமாக மாற்றி விடுவார்கள். இதுதான் இயற்கையினுடைய பேரதிசயம். நன்மக்களுக்கு துன்பம் என்பது இல்லை, நல்லறிவாளர்களுக்கு துன்பம் என்பதில்லை, புல்லறிவாளருக்கு இன்பம் என்பது இல்லை. இன்பமே வந்தாலும் அது துன்பம் மாத்திரம் தான் செய்வான் புல்லறிவாளன். நல்லறிவாளன் துன்பமே வந்தாலும் அது இன்பமாக மாற்றுவது எவ்வாறு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இப்போ இதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எதுவுமே இல்லை. எதுவும் இங்கே இறைவனை தவிர ஒன்றும் இல்லைன்னு அறிவது வாழ்க்கையினுடைய லட்சியம். இறைவனை தவிர இங்கே அனுபவிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரும் சுகம் இல்லை. அது வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு ஏற்பாடு தான். சாப்பாடு, துணிமணி, வீடு, வாசல்லாம் இந்த வாழ்க்கையை இறைவனம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடை தவிர இதில் ஒரு மானம், மரியாதை, குட்டிச்சவர் எதுவுமே கிடையாது. என் வீட்டை பற்றியா எவ்வளோ பெருசு பார்த்துக்கோ. ஒரு நாள் நீ காலி பண்ணணும், தூக்கி வெளியே எரிஞ்சிருவான். 10 நிமிஷம் ஒரு அரை நாள் வச்சுருப்பான், அவன் ஓடி பொசிக்கிட்டு வந்துடுவான். என் வீட்டை பற்றியா, என் காட்டை பற்றியா, என் காரை பற்றியா, ரோடை பற்றியா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ பார்க்குறதுக்கு நல்லா பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. ஏன்னா அதை விட்டுட்டு நீ போகணும்ல, ரெடி ஆகிக்கோ. காலி பண்ணியே தீரணும். நீ எவ்வளோ பேர் வீடு வச்சுருந்தாலும் ஒரு நாள் காலி பண்ணணும். கூலி கொடுத்தே ஆகணும். குடியிருக்கிறதுக்கான கூலி தான் நற்பண்புகள். அது இருந்தாலும் நீ காலி பண்ணணும். அதனால் செட்டில் ஆகிட்டார், அது ஆகிட்டார், இது ஆகிட்டார், நிறைய கார் வச்சுக்கிற, பணம் வச்சுக்கிற, சரி வச்சுட்டு போகிறாருன்னா இப்போ அது என்ன பெருமை இருக்குது? மானம், மரியாதை, மண்ணாங்கட்டி, அந்தஸ்து, புகழ், பெருமை, குப்பைத்தொட்டி எல்லாத்தையும் நீயே சொந்தன்னு சாவு. நல்ல நினைப்பு, நல்ல பேச்சு, இரக்கம், பணிவு, அன்பு, உனக்கு ஆற்றாமை, பற்கடிப்பு, வேதனை, அழுக, துடிப்பு, துன்பம், எரிச்சல், கோபம், நீ எதுக்கடா நீ வாழற? நீ கொஞ்ச நேரமாவது நீ சுகப்பட மாட்டியா? உன் மனம் அங்கெல்லாம் இப்போ நிறுத்த மாட்டியா? மன ஓட்டத்தை நிறுத்த மாட்டியா? தேவையில்லாமல் என் பாயிற நீ, தேவையில்லாமல் இதுக்கு போடுற, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நிதானி. இப்படி கேட்குறான், அப்படி போய் மறக்கிறான். இப்படி தின்றான், அப்படி போய் இப்போ புறம் பேசுகிறான். இப்படி வாங்குறான், அங்கே போய் வசப்படுறான். என்னத்தை கொடுத்தாங்க பெருசான்றான்.
என்னத்த செய்யுதுன்னு கேட்குறான். பெற்ற தாயை கேட்குறேன், என்ன செய்துட்டு நீ? அம்மா கேட்குறான், அப்பா கேட்குறேன், என்ன செய்துட்டு நீ? கொல்லாது செய்துட்ட, ஊர் உலகத்தை செய்யாது செய்துட்ட. உனக்கு அன்றைக்கி உப்பு போடலன்னா உனக்கு உயிர் போயிருக்குண்டா. உனக்கு நீ செத்து ஒழிஞ்சிருப்ப. அன்றைக்கி ஒரு வாய் தண்ணி ஊற்றலன்னு உன் கதை முடிஞ்சிருக்கும். நீ அவ்வளோ பெரிய நல்லவனா? நீ நல்லது எதிர்பார்க்கறதுக்கு எவ்வளோ அசிங்கம் பண்ணியிருப்ப, எவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருப்ப, எவ்வளோ பேச்சு பேசியிருப்ப. இதெல்லாம் நீ பதில் சொல்லணும்ல. இப்போ எனக்கு வாழ்க்கை என்னை இறைவன் சோதிச்சிட்டான், இறைவன் இப்படி வச்சுட்டான், என்னென்ன இறைவன் மேலே வர பழி. இறைவன் தன் அடியார்களுக்கு யாருக்கும் அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை, அணுவளவும் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் தங்களுக்கு தங்களே தேங்கித்து கொண்டார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நீ சாகு, நீ அது உண்டு, அது நீ சம்பாரிச்சது. காசு வந்தால் மட்டும் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லி பிடிங்க ஒழிச்சு வச்சுக்கிறல்ல. கஷ்டம் வரும்போது அதுவும் நீ சம்பாரிச்சது தான். நீ சம்பாதிச்ச நன்மையும் உனக்கே, நீ சம்பாதிச்ச தீமையும் உனக்கு. யார் மேலேயும் பழிப்படாது, யார் மேலேயும் கை காட்டாது. உன் வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்படுத்திக்கும் பொழுது நீ பொங்கி வழிகிறாய், புத்தானந்தம் பெறுகிறாய், பேரின்பத்தில் நிலைக்கிறாய். நீ பொறுப்பை ஏற்படுத்தி கொள்ளாத பொழுது இந்த வாழ்க்கையை வேற எவனும் காரணம்னு சொல்லும் போதெல்லாம் நீ குப்பை தொட்டி மாதிரி புழு மாதிரி ஆயிப்பார். ஒரு வேலை செய்வது எப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த வேலையும் செய்ய தெரியாத குற்றம் தான் நம்முடைய துன்பம். தெரியுமா உங்களுக்கு? எந்த வேலையும் எப்படி செய்யணுன்றது தெரியாத குற்றம் தான் நம்முடைய துன்பம். ஒரு வேலையை எப்படி செய்யணுன்ற நிதானமும் ஒழுக்கமும் இருந்ததுன்னா அந்த வேலையே போதுமானது உன் வாழ்க்கையை பெரிதாக வளர்வதற்கு, நீ ஆனந்தத்தை பெறுவதற்கு. என்ன பொய், என்ன பித்தலாட்டம், என்ன மாய்மாலம், என்ன மாதிரி பேசுகிறான். ஏதாவது ஒன்று அப்படியே பயங்கரமாக இட்டு கட்டுறான், நியாயப்படுத்த முயற்சிக்கிறான். எது தன்னை நியாயப்படுத்துகிறான். தன் தவறுகளை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்ற குணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தூய்மையாகி விடுகிறான். இல்லை அப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதுதான் காரணம், அதுதான் காரணம், இட்டு கட்டி பேசவே கூடாது. தவறு என்பது அந்த நிமிடத்தில் பிறர் தவறாக உணர்கிறார்கள்னா தவறாக உணர்கிறார்கள், அவ்வளோதான் அதில் இருக்குது. தவறாக உணர்றாமல் நம்ம சரியாக செய்தாலும் அவன் தவறாக உணர்றான். நீ சரியாக செய்தான்றது நிரூபிக்க அவசியமே இல்லை. நீ பணிந்துரு, நீ நியாயப்படுத்தப்படுவாய். சரியான நியாயம், இறை நியாயம் நிலை பெறும். நீ தவறவில்லை என்றால் உன்னுடைய நியாயம் உனக்காக நிலை பெறும். உனக்கு தேவை பொறுமை மட்டும்தான், தேவை பொறுமை மட்டும்தான், ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான். உன்னை நியாயப்படுத்தி நீ சீர்படுத்தலாம். அவன் ஏற்கனவே வெறுப்பாக இருப்பான், நீ ஏற்றி தான் தப்புன்னுவான். அவங்ககிட்ட போய் என்ன நியாயப்படுத்துவேன்? உன்னுடைய வேலை எப்போவுமே அவனுக்கு வெறுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்க. நீ சரியாக செய்துட்டு போனால் கூட ஏற்கனவே இருக்கிற வெறுப்பு பேலன்ஸ் இருக்குல்ல, வயசுவே அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க. என்ன நீங்கள் அப்படி பேசுறீங்க? சரியாக தானே சரி, நீ ஒன்றும் நியாயப்படுத்த வேணாம். நீ நியாயமாக செய்தேன்னா உன்னுடைய நியாயம் உனக்கு பரிசளிப்பாக இறைப்புறத்திலிருந்து வரும். இதுக்கு பேர் தான் பொறுமை. உன்னுடைய பரிசு உன் இறைவனிடத்திலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உன்னுடைய பொறுமையினுடைய அடையாளம். இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் தான் பார்க்கணும். தம்பட்டம் அடிக்கக்கூடாது, காட்டக்கூடாது. பாத்திரம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஊர் கேட்குற மாதிரி எல்லா தெருவெலாம் கேட்குறமெல்லாம் வளர்க்கக்கூடாது. வீடை பெருக்கிறன்னு தூத்தி களையக்கூடாது. பதமாக செய்யணும். எது செய்தாலும் பதமாக செய்யணும். பிற கண்படாது செய்யணும், கண் தீட்டுப்படாது செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், அன்பாக செய்யணும், இரக்கத்தோடு செய்யணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எங்கே கற்றுக்குறோம் நம்ம? ஒரு காதலன் ஒரு காதலியை புதுசாக பார்க்குறான் ஒரு பொண்ணை வச்சுங்களேன். அந்த பொண்ணை கவரத்துக்காக சத்தமாக பேசுவான். டேய் அப்படின்ட்டு சத்தமாக அப்படி கூப்பிட்டு அந்த பொண்ணை கவரத்துக்காக பேசுவான். காதல் பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியும். சமிக்கை காட்டுவான், தன்னுடைய இருப்பை அறிவிப்பான். அது கவனிச்சா தான் உண்டு. அது பார்க்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, துன்பப்படும். அது மாதிரி நீ வேலை செய்யும்போது கத்தி கூப்பாடு போடும். எவனுமே கண்டுக்கலைன்னா, எந்த நாயுமே நம்மளை பார்க்கலன்னு நீயே துன்பத்தில் செத்துருவ. வேலை நீ ஒழுங்காக செய்ய. கண் பத்தாதா? அந்த பொண்ணை பார்க்குறது கண் பத்தாதா? அந்த மன நினைப்பு பத்தாதா? திருப்பிடுமே அது. ஹே நான் கடைக்கு போகிறேன்டா, அங்கே போகிறேன்டா, இங்கே போகிறேன்டா, எங்கே போய் தோறடா. அது கண்டுக்காமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் வருமோ, அது மாதிரி நீ வேலை செய்கிறது எவ்வளோ கண்டுக்கலைன்னா உனக்கு கஷ்டம் வந்துடும். கண்டுக்கிறான் கண்டுக்கலை, உன் வேலையை நீ செய்ய வேண்டியது தானே.
கூலி வழங்குறவன் கடவுள் தானே. நீ பேசி வச்சுற கூலி உனக்கு வந்து சேர்ந்துடும். மறைவான கூலி வாங்குறதுக்கு மன அமைதி வேணும் இல்லை, மன அமைதியில் வேலை செய்யணும் இல்லை. இவ்வளோ விஷயம் இருக்குதான் சரி. சரி, நன்றி அறிதல்லாம் என்னது? இப்போது என்ன நன்மை வந்திருக்குது என்பதை அறிவது நன்றி அறிதல். நன்றி கெட்டவன்னு அர்த்தம். நல்லது செய்ய தரதெல்லாம் கெட்டவன்னு அர்த்தம். நன்றி கூறுதல்னு என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தை பேசுதல்னு அர்த்தம். நன்றி உணர்தல்னு என்ன அர்த்தம்? நன்றி நல்லதே உணர்ந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். இது அவ்வளோதான் இதுக்கு பொருள். இப்படி புரிஞ்சுங்க. இனிமேல் ரொம்ப நன்றிங்க, ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட வாங்கிட்டு தேங்க்ஸ். அது தமிழ் மொழியில் கூட இல்லை, தேங்க்ஸ். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல போகிறான். நல்ல வார்த்தை பேசுகிறது எப்பவும் பேசணும். அதுதான் நன்றி உணர்வு. பார்க்கும் பொழுதெல்லாம் பேசணும். நீ கேட்டு வாங்கினேன்னா நீ புரியலே பேசி ஆகணும். அப்படியே நீ கேட்காத, கடவுள்கிட்டே கேடு. கடவுளாக கொடுத்த, இப்போ நானாக வந்து கொடுத்தேன்னா நீ இப்படி தான் பேசணும்னு நான் உன்னை நிர்பந்தம் பண்ண முடியாது. இப்படி தான் பேசணும்னு நீ உன்னை நிர்பந்தம் பண்ணி ஆகணும். அவங்க நம்ம கேட்காமையே கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப நன்றியோடு இருக்கணும், நல்லது வெளிப்படுத்தணும். நீ கடப்பாடு உடையவனாக ஆகிவிடுகிறாய். இதெல்லாம் தியானம் பண்ணணும், இதை வாழணும். இதை வாழாமல் வந்து உங்களுக்கு சுகம்லாம் கிடைக்காது. இதை வாழறது வந்து உங்களால் முடியுந்தான்னு பாருங்கள். ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்க இது. தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தான்ற அளவில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எது கொடுத்தாலும் பார்க்குறது இது இப்படி இருக்கும், இது 1 ஜான் இருக்கா 2 ஜான் இருக்கா அளந்து கலந்து அதை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த. பூ நல்லா இருக்குதுன்னா பூவோடு பூவாக மாறிடணும். எவ்வளோ அழகான பூ, அது கொஞ்சம் வாடிச்சின உடனே எவ்வளோ அசிங்கமாக போச்சு இந்த பூ. கருத்து சொல்கிறது எல்லாம் கருத்து ஜெயில் தான். நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் உங்களை ஜெயிலில் போட்டோம். சிறைச்சாலை. பிறருடைய கருத்துக்களில் வாழறது பெரிய சிறைச்சாலை. தன் சொந்த மதிப்பில் சுயமரியாதையில் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை. இன்னொருத்த வாழ்க்கையிலேயே வாழ பார்க்குறது. நல்லா செய்கிறாரு, நல்லா சொல்கிறாரு, நல்ல பேர் சொன்னார். இன்னொருத்த வாயில ஏன்டா நீ சாவுற? நீ உன் சுயமரியாதையில் நீ வாழண்டா. நீ புரிஞ்சிச்சா? முயற்சி செய்யுங்க. இறைவன் போதுமானவன்.